லோக்கல் வின்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்ல. பெர்மனன்ட் வின்ஸ், சீசனல் வின்ஸ் பார்த்துட்டோம். லோக்கல் வின்ஸ், சீசனல் வின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சீசனல் வின்ஸ்னால் மான்சூன் அது மாதிரி சீசனலாக வரும். நம்ம ஊர் டைப் என்ன மாதிரி கிளைமேட்? மான்சூன் டைப் ஆஃப் அது சீசனல்ஸ். பெர்மனன்ட் அப்படின்னா, பெர்மனன்ட் வின்ஸ்னால் இப்போது ஈஸ்டர்லி வெஸ்டர்லி எப்போவுமே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ ஒரு வாட்டி அதை பார்த்துடலாமா? ஸோ பாருங்கள், ஸோ வெஸ்டர்லி, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு, நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு. ஸோ இதெல்லாம் தான் பெர்மனன்ட் விண்ட்ஸ். பெர்மனன்ட் விண்ட் அப்படின்னா எப்போவுமே அட்மாஸ்பியரில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எர்த்தோட ரொட்டேஷன்னால வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகினாலும் கொரியோலஸ் ஃபோர்ஸ்னால ப்ளஸ் ப்ரெஷர்னாலையும் சரி அது டிவேட் ஆகும் அப்படின்றத நான் பார்த்தேன். இதுதான் வந்து பெர்மனன்ட் விண்டுன்னு சொல்கிறது. அதை தாண்டி சீசனல் விண்டு அப்படின்னா தான் மழை தரும். இப்போ நமக்கு சீசனல் விண்டாக மான்சூன் இருக்கிறது, நமக்கு மட்டும் தான் மழை தருமானா இல்லை, நம்மளோட நெய்பர் கண்ட்ரீஸ்க்கும் மழை தரும். அதை தாண்டி எங்கே தரும்? ஜப்பானுக்கு தரும், ரஷ்யாவுக்கு தரும், சைபீரியாவுக்கு தரும். ஸோ இதுதான் நம்ம சீசனல் விண்டுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சீசனல் விண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் விண்ட் பார்க்குறோம். ஸோ லோக்கல் விண்ட் சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் டே இல்லை பர்டிகுலர் டியூரேஷனுக்கு தான் இருக்கும். ஸ்பெசிஃபைடு ஜாகிரபிக்கல் ஏரியாவில் மட்டும் வரும், லோக்கல் ஏரியாவில் வரும். ஸோ ஒரு பெரிய கண்ட்ரியே பாதிக்குமானா இல்லை. ஸோ அதுதான் நம்ம லோக்கல் விண்டுன்னு சொல்கிறோம். அந்த லோக்கல் விண்டில் நம்ம இந்தியாவில் லூ அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லூ அப்படின்னு ஒரு விண்டு, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஹாட் விண்டு. ஸோ அதில் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள், லூ அப்படின்ற போது இட்ஸ் அ ஹார்ம்ஃபுல் விண்ட். இது என்ன ஹார்ம்ஃபுல் விண்டு? ஸோ இந்தியாவில் ராஜஸ்தான் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான், இது சத்புரா அண்டு கங்கா பிளைன்ஸ்லாம் இருக்கும் இந்த இடத்துல. லைட் வேணுமா? இல்லை எனக்கு ஓகே, இல்லை எனக்கு ஓகே தான் வேணா போட்டுக்கலாம். ஸோ அதுதான், இப்போ இங்கே கங்கா பிளைன்ஸ் இருக்குது, இங்கே ராஜஸ்தான் டெசர்ட்ஸ் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்னா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால இந்த இடம் என்ன பண்ணணும்னா ஹீட் ஆகும் சம்மர் டைமில். இப்போ சம்மர் டைமில் ஹீட் ஆகும்போது அந்த லோக்கல் ஏரியாவில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாட் வெதரை கொடுக்கும், ட்ரை ஹாட் வெதரை கொடுக்கும். அப்போ அந்த ட்ரை ஹாட் வெதர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை பர்ன் பண்ணும். ஸோ அதை தாண்டி எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ இதுதான் லூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அப்படியே வெஸ்ட் பெங்காலுக்கு வரும்போது கால் பைசக்கி அப்படின்றாங்க, பை சக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அதே விண்டு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா, கேரளா தமிழ்நாடு ரீஜனுக்கு வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மேங்கோ ஷவர்ன்றப்போ எப்போ மே மாதத்தில் மேங்கோட ரைப்பன் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ரைப்பன்னா என்ன, பழம் பழுக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த டைமில் கொடுக்குறது மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பக்கம் இதே அசாம் ரீஜனுக்கு வந்துச்சுன்னா டீ ஷவர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த லூ விண்டோட ஆக்டிவிட்டி. ரீஜனலாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ரீமாக இந்த இடத்துல நடக்கும். இருக்கிற டெம்பரேச்சரோட ஒரு 2லேருந்து 3 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் இந்த லூ அப்படின்ற ஒரு லோக்கல் விண்டு. சரியா? ஸோ அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஹார்ம்ஃபுல் விண்ட் இந்த பிளைன்ஸ் ஆஃப் நார்த்தன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அப்போது இங்கே பாகிஸ்தான் நார்த்தன் இந்தியாவில் கிளம்புது, விச் இஸ் ராஜஸ்தான்லேருந்து கிளம்புது. இந்த பக்கம் அப்படியே கங்கா பிளைன்ஸ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ணுது, இந்த ராஜஸ்தான் சுற்றி இருக்கிற ரீஜன் ஃபுல்லாக. அப்போ அங்கே வரதுக்கு முன்னாடி இந்த விண்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சி இருக்கு இல்லையா, அப்போ அதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்கிறோம். மெடிட்டேரியன் சி எங்கே இருக்குது? யூரோப், ஆஃப்ரிக்கா அது மேலே இருக்குமா, யூரோப் பக்கத்தில். அப்போ அந்த மெடிட்டேரியன் சீல எப்படி இருக்கும்னா ஹாட் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கும், ஹாட் வெதர் இருக்கும். ஹாட் விண்ட் என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் வெஸ்டர்லி சைடில் ட்ராவல் பண்ணும். வெஸ்டர்லினா இந்த பக்கம் வெஸ்ட் டு ஈஸ்ட் தானே. அப்போ வெஸ்ட் டு ஈஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது அந்த வெதரை வந்து ஹாட் ஏரை வந்து இங்கே கொண்டு கொடுத்துரும் இந்தியா சைடு. அப்போது நடக்கிறது தான் அந்த லூ. ப்ளஸ் அந்த ராஜஸ்தானில் எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறதுனால ஹாட்னஸ் இருக்கனால வார்ம் ஏர் ரேஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஃப்ளோட் ஆகும். ஸோ இதெல்லாமே ஒரு காரணமாக இருக்கு. சரியா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு மழையும் கொடுக்கும். சரியா? ஓகே. இந்த பிளைன்ஸ் ஆஃப் நார்த்தன் இந்தியா பாகிஸ்தான் சம்டைம்ஸ் வெரி ஹாட் அண்ட் ட்ரை விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் வெஸ்ட் இந்த மந்த் ஆஃப் மே அண்ட் ஜூலை. ஸோ இது என்னன்னா லூ எதில் நடக்கும் அப்படின்னு கேட்டால் மே அண்ட் ஜூலை. எக்ஸாம்பிள் கேட்டால் கோட் பண்ணிக்கோங்க, டியூரிங் ஆஃப்டர்நூனில் நடக்கும். ஸோ நோன் அஸ் டெம்பரேச்சர் இன்வேரியபிளி ரேஞ்சஸ் பிட்வீன் 45 டிகிரி டு 50 டிகிரி செல்சியஸ். நம்ம ஹியூமன் பாடி எவ்வளோ தாங்கும்?
32 அவ்வளோதான், அதுக்கு மேலே தாங்க முடியாது. அதனால் ஸோ சன் ஸ்ட்ரோக்கு, ஹீட் ஸ்ட்ரோக்கெலாம் வர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதுதான். ஸோ லூவும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டெசர்ட் ஏரியாவில் ஃபார்ம் ஆகுது. சரியா? என்ன நம்ம ஊரில் இருக்கிற என்ன டெசர்ட்டு? ஓகே, தார் டெசர்ட். ஸோ இரானியன் டெசர்ட்ஸ். ஈரான் எங்கே இருக்குது? லெஃப்டில் தானே இருக்குது. ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் அந்த ஈரான் வரும். ஸோ பலோச்சிஸ்தான், அந்த இடத்துல பலோச் டெசர்ட்ஸில் இருக்கிற வர விண்டு என்ன பண்ணுவோம், எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டான வெதராக கொடுக்குது நமக்கு. அப்போதான் இன்டென்ஸ் ஹீட்டிங் என்ன நடக்குது, ஸ்ட்ராங் சம்மர். ஏன் அப்போ சம்மர் டைமில் சம்மரில் ஹீட்டு விச் இஸ் சன் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஃபோக்கஸ்டாக இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு, மோஸ்ட்லி நார்தர்ன் பிளைன்ஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ நார்தர்ன் பிளைன்ஸில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா எக்ஸ்ட்ரீமாக ஹீட் நடக்குது அண்ட் லேண்ட் மாசஸ் கிரியேட்டிங் தெர்மல் லோ ப்ரெஷர் ஏரியா. இப்போ எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருந்துச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும், ப்ரெஷர் எப்படி இருக்கும், லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஜியோகிராபிக்கல் டேர்மில் ஏர் மாலிகுல்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதான் லோ ப்ரெஷர் ஏரியா. ஸோ இப்போ ஏர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், திஸ் ப்ரெஷர் புல் ட்ரை ஸ்டார்ம் கஸ்டி அண்ட் ட்ரை கான்டினென்டல் ஏர் மாசஸ் ஃப்ரம் வெஸ்ட் அக்ராஸ் பிளைன். அப்போ வெஸ்ட் அக்ராஸ் பிளைன்ஸ்ன்னு சொல்லும் போது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் அப்படியே டிராவல் ஆகும். ஸோ அதுதான் சொல்றாங்க, இட்ஸ் ஸ்ட்ராங் விண்டு. அது பட்டால நம்ம ஊசி குத்துற மாதிரி வலிக்கும். ஸோ அந்த மாதிரி விண்டா இருக்கும், அதுதான் லூ. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு ஜியோகிராபிக்கல் லோக்கலில் இது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ சன்ஸ்ட்ரோக்கு ரேபிட் எவாபரேஷன் நடக்கும். ரேபிட் எவாபரேஷன் நடக்கிறதுனால என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை தண்ணியும் எவாபரேட் பண்ணும் இல்லையா. இப்போ அதனால தான் நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்கி ஹியூமிடிட்டி தான் ஃபீல் பண்ணுறீங்க. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சூடை கிளப்பி விட்டுருது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே நடக்குது. சரி, நெக்ஸ்ட் சோலார் இன்சுலேஷன். ஸோ வாட் இஸ் இன்சுலேஷன்? டெஃபினிஷன் இன்சுலேஷனோட இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன். ஸோ அதுதான் நம்ம என்ன ஷார்ட்டாக என்னன்னு சொல்கிறோம், இன்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்சுலேஷன் நம்ம உள்ளே வரும்போது, அட்மாஸ்பியருக்கு வரும்போது எப்படி வருது, ஷார்ட் வேவாக வருது. திரும்ப லேண்ட்லேருந்து ரீரேடியேட் ஆகும்போது என்ன நடக்குது, லாங் வேவாக பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் இன்கமிங் சோலார் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லி ஓகேவா. அப்போ சோலார் இன்சுலேஷன் மீன்ஸ் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இன்டர்செப்டட் பை எர்த் சர்ஃபேஸ் அண்ட் அட்மாஸ்பியர். இது என்ன இன்டர்செப்டட் பை சர்ஃபேஸ் அண்ட் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்லையும் கான்டாக்ட் இருக்கும், சர்ஃபேஸ்லையும் கான்டாக்ட் இருக்கும். அப்போ அட்மாஸ்பியர்ல வரும்போது அங்க ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சன்லைட்டை விட்டுட்டு மீதி பர்சன்டேஜ் சன்லைட்டை தான் இங்க எடுத்து கொண்டு வந்து சேர்க்குது. எக்ஸாக்டா சொல்லணும்னா 51% ஆஃப் சன்லைட்டை தான் கொண்டு வந்து கீழே சேர்த்துது, எனர்ஜியை தான் சேர்த்துது. அப்போ அதை தான் சொல்றாங்க, கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்லி ஷார்ட் வேவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஸோ ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி பாஸ் ஆகணும்னா ஒரு ஏர் இல்லை வாட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் டிராவல்ஸ் என்ன வேக்யூம். வேக்யூம்னா என்ன, காற்று இல்லை, தண்ணி இல்லை, எம்டி. வேக்யூம்னாலே ஸ்பேஸ் தானே. அப்போ இந்த ஸ்பேஸில் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எனர்ஜி ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அந்த எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், அப்புறம் விசிபிள் லைட்ஸு. விசிபிள் லைட்ஸ்னால் என்ன, ரெயின்போ கலர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த கலர்ஸ்லாம் விசிபிள், ஒரு ஸ்பெக்ட்ரமாக தெரியுது இல்லை நமக்கு, லைட் ஸ்பெக்ட்ரம். அந்த லைட் ஸ்பெக்ட்ரம் தான் என்னது, விசிபிள் ரேஸ். அப்போது இன்ஃப்ராரெட் அண்ட் அல்ட்ரா வயலட்லாம் இன்விசிபிள் ரேஸ். அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜினா இது மூணு தான். நான் ஃபர்தராக வருது, அதை நான் சொல்கிறேன். ஸோ இதை கேரி பண்ணிட்டு தான் வருது சன்லைட். இது தெரிஞ்சுக்கோங்க, இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியிலும். ஸோ அல்ட்ரா வயலட், விசிபிள் லைட், நியர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், only very small fraction of sun's total radiation reaches the earth. எக்ஸாக்டா சொல்லணும்னா அதான் 51%. It powers weather system, support biological process. இது என்ன biological process? ஃபுட் வெப். இப்போ ஃபுட் வெப்ல ஹெர்பிவோரஸ்னா என்ன? ஹெர்பிவோர்னா the animal which eat plants. ஸோ ஒரு மாமிசத்தை சாப்பிடாது. அப்போ ஹெர்பிவோரஸை சாப்பிட்றது பேரு கார்னிவோரஸ். அப்போ இந்த ஹெர்பிவோரஸ்க்கு பிளான்ட் தேவை, கார்னிவோருக்கு அவ்வளவுதான். அப்போ இந்த பிளான்ட் வளர்றதுக்கு சன்லைட் வேணும், வாட்டர் வேணும். அப்போ சன்லைட் இருந்தால் தானே பிளான்ட் க்ரோத் நடக்கும். ஸோ அது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா
அதுக்கு தேவையான சுகர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணுது, ஃப்ரூட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதோட க்ரோத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே தான் பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் வெஜிடேஷன்னா ஸோ எங்கே அதிகமாக மழை பெய்யுதோ அங்கே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும், டென்ஸ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். மழை கம்மியாக இருக்கிற இடத்துல டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும்ன்றதான் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னா 200 to 400 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். டெசிடியஸில் வெட் அண்ட் ட்ரைன்னு ரெண்டு இருக்கு. ட்ரை பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் தான் ரெயின்ஃபால் இருக்கும். அப்போ வெட்டு பார்த்தீங்கன்னா 200 கீழே இருக்கும். நீங்கள் இந்த கேரளா கோஸ்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் இருக்கும். அது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஏன்னா கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும். அது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் நான் பார்த்தோம். நீங்கள் ரெயின்ஃபால் கேட்டீங்க தானே? ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் 3 இருக்கு. ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னா இந்த மலை இதெல்லாம் லேண்ட் ஏரியான்னு வச்சுக்கோங்க. லேண்ட் ஏரியாவில் ஒரு மலை இருக்கு, இது ஓஷன் ஏரியா. அப்போ இங்க லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு, காத்து கம்மியா இருக்கு, இங்க ஹை ப்ரெஷர் இருக்கு. அப்போ wind ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இல்லையா? அப்போ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா, இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் இங்க இருக்கிற மாய்ஸ்டர்லாம் கேரி பண்ணிட்டு போகுது. அப்போ அந்த மாய்ஸ்டர் கேரி பண்ணி இருக்கிற விண்டு இந்த மவுண்டனை மோதும் போது இதை தாண்டி போறதுக்கு வழி இல்லாம மேல போய் இங்கேயே கண்டென்ஸ் ஆயிடுது கிளவுடா. இப்போ ஃபர்தரா கிளவுட் பிரேக் டவுன் ஆகி மழையா பெய்யும் போது இதே இடத்துக்கு மழை கொடுக்குது, இங்க கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இது என்னன்னு சொல்றாங்க? லீவர்ட் சைடுன்னு சொல்றாங்க, இது விண்டு வேர்ட் சைடுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த விண்டு வேர்ட் சைடு மட்டும் மழை அதிகமா இருக்கு, அதுதான் இங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல நடக்குது. இங்க மட்டும் மழை கொடுக்கறதுனால ஃபுல்லா மரமா இருக்கு, தண்ணி அதிகமா இருக்கு, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எல்லாம் அங்கதான். அப்படியே நீங்க டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்லோப்ல ஃபுல்லா மழை கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். நெக்ஸ்ட் ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் அப்படின்னா கன்வர்ஜன்ஸ் ஆஃப் 2 டிஃபரண்ட் ஏர் மாசஸ். அப்படின்னா என்ன? கோல்டு விண்டு வார்ம் விண்டும் கொலிட் ஆகும் போது நடக்கிறது தான் ஃப்ரான்டல் ரெயின்ஃபால். அப்ப என்ன நடக்கும்னா, கோல்டு விண்டு கீழே போயிடும், வார்ம் விண்டு மேலே போயிடும். அப்போ வார்ம் விண்டு மேலே போச்சுன்னா கிளவுட் ஃபார்மேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரெசிபிடேஷன். இதுதான் மழை வந்து, இதுதான் ஃப்ரான்டல் ரெயின்ஃபால். ஸோ கோல்டு ஏர் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஆப்வியஸாக கீழே போயிடும். வார்ம் ஏர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ஆப்வியஸாக மேலே போயிடும். ஸோ இதுதான் ஃப்ரான்டல். வேற இன்னொன்று என்னது? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு உங்களுக்கு தெரியும். எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பிரெசிபிடேஷன். மழை அதிகமாக, வெயில் அதிகமாக அடிச்சு எவாப்ரேஷன் அதிகமாக நடந்து மழை பெய்ஞ்சிச்சுன்னா என்னது? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகே, போதுமா? அடுத்து வந்து அப்படியே வரும்போது ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேன், என்னென்ன பார்த்தோமோ விட்டோமோ அப்படியே சொல்லிட்டேன். சரி, இப்போ ஃபேக்டர் அஃபெக்டிங் சோலார் இன்சுலேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னா, எர்த்தை தன்னை சுற்றி வந்துச்சுன்னா ரொட்டேஷன், சன்னை ஆர்பிட்டை சுற்றி வந்துச்சுன்னா ரெவல்யூஷன். அப்போ இந்த ரெவல்யூஷன் ரொட்டேஷன்னால தான் என்ன நடக்குது? சோலார் இன்சுலேஷனோட இந்த வேரியேஷன் நடக்குது, டிஃபரன்சியேஷன் நடக்குது. கரெக்டா? சரி, இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது? எர்த் ரொட்டேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ எர்த் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா என்ன மந்த்? ஜனவரி. இங்கே வரும்போது ஜூலை. ஸோ இந்த ஒரு ரொட்டேஷன் ஃபேக்டர்ஸும் ஒரு காரணமா, ரெவல்யூஷன் ஃபேக்டரும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சியல் டில்ட். எத்தனை டிகிரி டில்ட்டா இருக்கு? 23 டிகிரி டில்ட்டா இருக்கு. டில்ட்னா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இது அது ஆக்சுவல் ஆக்சிஸ், அந்த டில்டட் ஆக்சிஸ் இதுதான். ஒரு 23 டிகிரி என்ன பாருங்க, டில்ட்டடா இருக்கு. கெட் இட்? ஸோ நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் அரௌண்ட் சன். புரியுதா உங்களுக்கு? ரெவல்யூஷன் அரௌண்ட் சன்னா ஓகே. அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் ரே இது நான் 23 போட்டுருக்கீங்க. அது இது ஓகே, ஓகேவா? ஸோ இதுதான், இது வந்து 66.5 டிகிரி
டில்ட்டு, இது 23. ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்க உங்களுக்கு 90 டிகிரி டில்ட் ஆயிருக்கு. சரியா, அதை தான் சொல்றாங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் ரே சொல்லுங்க, என்னது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் ரேனா? சன்லைட் எங்க படுதோ அதுதான் சிம்பிள். இப்போ இந்த ஹீட் ஜோன்ஸ் பார்த்தோம்ல, இப்போ ஹீட் ஜோன்ஸ்ல எங்க ஹீட் அதிகமாக இருக்கும்? ஈக்குவேட்டர், சப்ட்ராபிக்கல் ரீஜனுக்கு நடுவில் தான் நிறையா இருக்கும். கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இங்கே தான் இருக்கும். அப்போ அதுதான் இன்சிடென்ஸ் ஆஃப் ரே. இந்த 3 ஃபேக்டர் தான் நீங்கள் மைண்ட்ஸில் எழுத யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எர்த்தோட ஆக்சியல் டில்ட்டு ஒரு காரணம், ரெவல்யூஷன் அரௌண்ட் சன், எர்த்தோட ரொட்டேஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் சன் ரேஸ். ஸோ அதை படிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தெரியும். சரியா, லாட்டிடியூடல் டிஃபரன்ஸ் வருதா? லாட்டிடியூட்னா இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ். ஓகே, அப்போ இன்சுலேஷனோட மெக்கானிசம். இன்சுலேஷனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, இன்கமிங் சோலார் ரேடியேஷன் எப்படி மெக்கானிசம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே தானே? கிளாஸ் அதுக்கு தான் அடிக்கடி வரணும். ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், இது என்னது? நார்த் போல், சவுத் போல். சவுத் போல், இது நார்த் போல். சரியா, இது ஆர்டிக், இது அண்டார்டிக். ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். அப்போ சன்லைட் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக இங்கே தான் அதிகமான ரேஸ் பாஸ் ஆகும். அதனால தான் இங்கே இடம் எப்படி இருக்கு, ஹீட்டாக இருக்கு. சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே கம்மியாக இருக்கு. நார்த் போல், நார்த் போல். அண்டார்டிக், ஆர்டிக் தெரியும்ல, அந்த அங்கே இருக்கும், ஃபுல்லாக ஐஸ் கிளேஷியர்ஸாக தானே இருக்கும். அதனால அதுதான் சன் ரேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே கோல்டான வெதர் இருக்குன்னு. ஸோ இதுதான். ஓகே, ஸோ இன்சுலேஷன் அண்ட் ரீரேடியேஷன் தான் அதோட மெக்கானிசம். இன்சுலேஷன் உங்களுக்கு தெரியும், இன்கமிங். ரீரேடியேஷன்னா எர்த் சர்ஃபேஸில் பட்டு திரும்ப போகுது இல்லையா, அதான் ரீரேடியேஷன். அப்போ இது சைக்கிளாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்சுலேஷன் ஷார்ட் வேவாக வரும், திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது என்னது, லாங் வேவாக போகும். ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியரிக் கிரீன் கேஸஸ் ட்ராப் திஸ் ஹீட் பை அப்சர்விங் த அவுட்கோயிங் லாங் வேவ். இது என்ன அட்மாஸ்பியரிக் கேஸஸ்? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இது எல்லாமே தான். இப்போ மீத்தேன் சொல்லும் போது எங்க இருக்கு இந்த கேஸஸ்லாம், எங்க இருந்து எமிட் ஆகுது? இந்த டம்ப் யார்ட் பார்த்துருக்கீங்களா, பெருங்குடி டம்ப் யார்ட். அப்போ அதில் இந்த கம்பைன்டு டீகம்போசிங் வேஸ்ட் எல்லாமே, எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் சேர்ந்து இட் வில் பி கன்வெர்டட் ஆஸ் அ மீத்தேன். ஸோ அதுவுமே ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் தான், விச் ஹாஸ் பொட்டன்ஷியல் டு ட்ராப் த ஏர். ட்ராப் த ஹீட். அப்போ அந்த ஹீட் ட்ராப்பிங் ஏர் தான் இது எல்லாமே. ஸோ இதெல்லாமே ட்ராப் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்போ ரீரேடியேட் ஆகுற ஒரு ஹீட்டு பாருங்க, ஷார்ட் வேவ் சோலார் எனர்ஜி இன்சுலேஷன் த்ரூ ஸ்பேஸ் ஆஸ் அ ஷார்ட் வேவ். ஸோ ரீச்சிங் த சர்ஃபேஸ் 51% தான் வருது. இன்கமிங் சோலார் ரேடியேஷன் பாசஸ் த்ரூ ஏர் அண்ட் அப்சர்வ் டைரக்ட்லி பை லேண்ட் அண்ட் வாட்டர். இங்க ரீரேடியேட் பண்ணதுன்னு சொல்லும் போது அப்சர்வ் பண்ணி அனுப்பிச்சா ரேடியேஷன், அப்சர்வ் பண்ணாம அப்படியே ஆச்சுன்னா அது பேர் ரிஃப்ளெக்ஷன், இல்லைன்னா ஆல்பிடோன்னு சொல்லுவோம். ஆமா, ரீரேடியேஷன்னா சர்ஃபேஸ் அப்சர்வ் பண்ணிட்டு வார்ம் அப் ஆனதுக்கு அப்புறமா அனுப்புறது தான் ரீரேடியேஷன். ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்பிடோ அப்படின்னா பட்ட உடனே அப்சார்ப்ஷன் இல்லாம மேலே போயிடும். திஸ் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்பிடோ. ஓகேவா? ஸோ ஆல்பிடோன்னு என்னன்னு நான் வரும்போது சொல்றேன். ஸோ ரீரேடியேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டர்னிங் இன்டு ஹீட் ஒன்ஸ் லேண்ட் வாஸ் அப்சர்வ் ஷார்ட் வேவ் எனர்ஜி ஹீட் அப் அண்ட் பிகேம் ரேடியேட்டிங் பாடி தெம்செல்ஃப். ஸோ உங்களுக்கு தெரியும், வார்ம் ஏர் ஆல்வேஸ் பி ரைசஸ் இல்லையா? இப்போ வார்ம் ஏர் பட்ட உடனே ஹீட் மேலே போயிடுச்சு. இப்போ லாங் வேவ், இது பேர் தான் எமிஷன். ரீரேடியேஷன் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் எமிஷன். அப்போ எர்த் ரிலீஸ் அப்சர்வ்ட் எனர்ஜி பேக் டு upward into atmosphere. இது என்னன்னு சொல்லலாம், டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனும் சொல்லலாம். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், ரீரேடியேஷன் ஆர் எமிஷன் அப்படின்னாலே என்னது, சர்ஃபேஸ்ல பற்றி அப்சர்வ் ஆகி திரும்ப ரிலீஸ் பண்ணுது அந்த எனர்ஜியை, இல்லையா? ஓகே. ஸோ அட்மாஸ்பியரிக் கேஸஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அதோட மாலிகுலர் ஏர்ல மாலிகுல்ஸ் இருக்கும், அந்த மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், மீத்தேன் அண்ட் ஷார்ட் வேவ் சன்லைட்டை வந்து வர வைக்குது, திரும்ப வெளியே போகும்போது லாங் வேவ் அனுப்புது. சரியா?
பாருங்க. After observing the heat, these gas molecules irradiate the energy randomly in all direction, both outward space, back down toward earth. அப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா அட்மாஸ்பியரும் ட்ராப் பண்ணும் அப்படின்றாங்க. அதை கீழே நான் ஹீட் பட்ஜெட்ல சொல்றேன். ஹீட் பட்ஜெட்ல வரும். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அட்மாஸ்பியரை ட்ராப் பண்ணிட்டு மீதி பர்சன்டேஜை கீழே அனுப்பும். ட்ராப் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்கேட்டரும் பண்ணிவிடு இல்லையா, பரப்பி விட்டுரும். ரேண்டமா எங்கேயாவது பரப்பி விட்டுரும். அப்போ அட்மாஸ்பியரை அப்சர்வ் பண்ணுது, ரேண்டமா பரப்பி விட்டுருது, கீழே சர்ஃபேஸ்க்கும் அனுப்பி விட்டுருது. அப்போ இதுதான் ரீஎமிட்டிங் இன் ஆல் டைரக்ஷன் சொல்றது. The sky is blue because gases in the earth atmosphere scatter short wave blue sunlight. அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எர்த் ரேஸ்ல சன்னோட ரேஸ்ல இந்த வெரைட்டி ஆஃப் ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு கலர் தான் ப்ளூ. அந்த ப்ளூ எப்படி இருக்குன்னா ஷார்ட் வேவா இருக்கு. அப்போ எர்த்தோட அட்மாஸ்பியர் ப்ளூவா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஸ்கேட்டர் பண்ணுது. எப்படி ஸ்கேட்டர் பண்ணுதுன்னா, இது எர்த்துன்னு வச்சுக்கோங்க, இது அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷனை வாங்கி ஸ்கேட்டர் பண்ணுது, திரும்பவும் அனுப்பி விட்டுருக்கு. ஒரு 51% என்ன பண்ணிடுச்சுன்னா சர்ஃபேஸ் பண்ணுது. அப்போ இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் ஷார்ட் வேவ் ப்ளூ லென்த், அதுதான் எர்த்தோட அட்மாஸ்பியர் ப்ளூவா இருக்கிறதுக்கு காரணம். கிளியரா புரிஞ்சா? அப்போ அதான் சொல்லியிருக்காங்க, ஸ்கை இஸ் ப்ளூ பிகாஸ் கேஸ் எர்த் அட்மாஸ்பியர் ஷார்ட் வேவ் ப்ளூ லென்த் இன் த சன் ஆல் டைரக்ஷன் மோர் தென் அதர் கலர். அப்படின்னா ரெட் கலரும் வரும், வயலட் கலரும் வரும். இது எல்லாத்தையும் அதை ப்ராசஸ் பண்ணி ஸ்கேட்டர் பண்ண முடியல. இன் சம் சுச்சுவேஷன்ல இந்த சன் ரைஸ் ஆகும்போது வேணா பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு, இல்ல சன் செட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப ஆரஞ்சு ஒரு எல்லோவிஷ் கலர்னு நீங்க பார்க்க முடியும் வானத்தை. அது இங்க ஒரு பர்டிகுலரான கன்ஃபைன்டு இடத்துல தான் இருக்கு. அப்ப இதெல்லாமே காரணம் என்ன அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ஸ் தான் இல்லையா. அது கொடுக்குற விசிபிள் லைட்டை ஸ்கேட்டர் பண்ணுது. அல்ட்ரா வயலட் அண்ட் இன்ஃப்ராரெட்லாம் என்னது, இன்விசிபிள் லைட். அப்போ விசிபிள் லைட்டை அது ஸ்கேட்டர் பண்ணுது. ஓகே பாருங்க. அப்புறம் ஒயிட் லைட் வந்து நமக்கு என்ன விசிபிளா ஒயிட் லைட்டா தான் தெரியும் சரியா. ஸோ சன்லைட் லுக்ஸ் ஒயிட் பட் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் கலர் ஆஃப் த ரெயின்போ. டிஃபரன்ஷியல் வேவ்ஸ், ஈச் கலர் டிராவல்ஸ் இன் வே ஆஃப் டிஃபரன்ட் சைஸ் ஆர் வேவ் லென்த். ஸோ ரெட் என்னது லாங் வேவ், ப்ளூ வந்து ஷார்ட் வேவ். அப்போ அதுதான் நம்ம கேப்சர் பண்ணி ஸ்கேட்டர் பண்ணுது. அப்போ ஸ்கேட்டரிங் when light reaches here, air molecules bound the short blue rays in the every direction. இதான் டே டைம்ல ப்ளூவா இருக்கு காரணம். சரி, அப்போ ஒரு சின்ன ஃபேக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இன்சோலேஷன் வந்து எங்க இருக்கு, ஈக்குவேட்டர்ல தான் இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆக்சுவல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா இந்த மேக்ஸிமம் இன்சுலேஷன் இன் சப்ட்ராபிக்கல் ஜோன், சப்ட்ராபிக்கல் டெசர்ட்ஸ்ல தான் இருக்கு. நான் என்னென்ன டெசர்ட்ஸ்ன்னு காட்டுறேன். அப்போ received over subtropical deserts where the cloudiness is least. ஏன் கிளவுட் கம்மியா இருக்கிற இடத்துல அதிகமா இன்சுலேஷன் இருக்கு? வாட்டர் பேப்பர் மேல போயிட்டு ஏர் கோல்டு ஏர் மாஸோட இன்டராக்ட் ஆகும்போது கண்டென்சேஷன் ஆகுதா? கண்டென்சேஷன் ஆனா என்ன நடக்கும்? கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ அங்க ஏர் ரைஸ் ஆகி கூல் ஆகுறதுக்கு தண்ணியே இல்லை அப்படின்னா வாட்டர் பேப்பர்ல கிளவுட் ஃபார்மேஷன் நடக்காது இல்லை. அதனாலதான் என்ன நடக்குது, சப்ட்ராபிக்கல் டெசர்ட்ஸ்ல கிளவுட்ஸ் இல்லாத காரணத்தினால, கிளவுட் இல்லைனால ஈஸியா பெனட்ரேட் ஆயிடுது. கிளவுட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு, ஏர் மாலிகுல்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது இந்த ஃபேக்ட். ஸோ என்னது, சப்ட்ராபிக்கல் ஜோன்ல அதிகமான இன்சுலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, சப்ட்ராபிக்கல் டெசர்ட்ஸ் ஆப்பிரிக்கால சகாரா இருக்கு, நம்ம ஊர்ல சிரியன் டெசர்ட், அரேபியன் டெசர்ட். ஸோ இதெல்லாம் நீங்க அப்போ ஒரு கிளான்ஸ் இப்போ பாருங்க. இது என்ன ஆர்டிக்ல இது கோல்ட் டெசர்ட். த விண்ட் வில் பி ட்ரை. அதுல ஏர் மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லைன்னா என்ன இருக்கும், ட்ரை விண்ட் அடிக்கும். ட்ரை விண்ட் அடிச்சாலும் தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னா அது என்னது, டெசர்ட். இப்போ ட்ரை விண்ட்லயும் தண்ணி இல்லை. இப்போ நம்ம ஊர் லடாக்கு கோல்ட் டெசர்ட் தான். ஓகேவா? ஸோ இது என்னது, அட்டகாமா என்னது, கோல்ட் டெசர்ட்டா ட்ரை டெசர்ட்டா? கோல்ட் டெசர்ட். எல்னினோல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஈஸ்ட்ல இருந்து இந்த பக்கத்துக்கு டிராவல் ஆகுற இந்த வாக்கர் செல். அப்போ இங்க என்ன ஜோன் கிரியேட் ஆகும், ஹை ப்ரெஷர் ஜோன் கிரியேட் ஆகும். ஹை ப்ரெஷர்னா
the water will be colder. ஸோ இந்த விண்ட் அங்கே போகும்போது என்ன நடக்கும், ட்ரை விண்டாக எடுத்துகிட்டு போகும். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம். ஸோ கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அட்வெக்ஷன் தெரியுமா? டெசர்ட்னாலே தண்ணி இல்லை, கோல்டுன்னு இல்லை, ட்ரையாக இருக்கும். டெசர்ட்னா ட்ரை ரீஜன், அவ்வளோதான், சிம்பிள். அது கோல்டாக இருக்கலாம் இல்லை வார்மாக இருக்கலாம், ட்ரையாக தான் இருக்கணும். அது அப்படின்னா என்ன, ரெயின்ஃபால் வந்து 70 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் டெசர்ட்னா. ஓகேவா? ஓகே. ஸோ கன்வெக்ஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அட்வெக்ஷன். சரி, நான் இங்கே ட்ராப் பண்ணுறேன். ஸோ கண்டக்ஷன் அப்படின்னா ஹீட்டிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். இப்போ சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா ஹீட் ஆகுது. கன்வெக்ஷன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். அப்போ வெர்டிக்கலாக மேலே போகுது. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன், அட்வெக்ஷன். ஓகேவா? சர்ஃபேஸ் கண்டக்ஷன், ஹீட் ஆகுது. எக்ஸ்ட்ரீமாக சன்லைட் அடிக்கும் போது என்ன நடக்குது, ஹீட் ஆகுது. அப்போ அது பேர் தான் கண்டக்ஷன், ஹீட்டிங் ஆகும், வார்ம் ஏர். அப்போ இந்த வார்ம் ஏர் ரைசஸ் வெர்டிகலி, மேலே போகும், அது பேர் கன்வெக்ஷன். அப்போ மேலே போன அந்த வார்ம் ஏர் ஹரிசாண்டலாக போக ஆரம்பிக்கும். ஹரிசாண்டலாக இதானே, அப்போ இப்படி போக ஆரம்பிக்கும், அது பேர் என்ன, அவ்வளோதான். Conduction is process of where heat transfer through direct physical contact between molecules without the material itself. ஸோ இது என்ன டைம்ல சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாலிகூல் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அங்கேயே வந்து ஹீட் அப் ஆகிட்டு இருக்கும்னு அர்த்தம். இந்த கான்டெக்ட் ஆஃப் எர்த் கிளைமேட், த பிளானட் சர்ஃபேஸ் அப்சர்வ் ஷார்ட் வேவ் ரேடியேஷன் அண்ட் ஹீட்ஸ் அப் சிக்னிஃபிகன்ட்லி. அதுக்கப்புறம் கன்வெக்ஷன், வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட். இது என்ன ஃப்ளூயிடு? கன்வெக்ஷன் ஃப்ளூயிட்ல தான் நடக்கும். ஃப்ளூயிட்னா என்னது, லிக்விட். அப்போ லிக்விட் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து கன்வெக்ஷன், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் நீங்கள் பால் கொதிக்க வைக்கிறதுனாலும் தண்ணி பாயில் பண்ணுறதுனாலும் பார்த்துருக்கீங்க, எவாப்ரேஷன் நடக்குது இல்லை? அப்போ அந்த எவாப்ரேஷன் தான் அந்த கன்வெக்ஷன். ஸோ ஃப்ளூயிட்ல தான் அது நடக்குது. அப்போ சரியா? ஸோ நெக்ஸ்ட் அட்வெக்ஷன். நம்ம இந்த செல்லு பார்த்தோம்ல, ஃபெரல் செல், வாட்டர் செல், இதில் எல்லாத்துலேயுமே என்ன நடந்துச்சு, காமனாக ஒன்று பார்த்துருப்பீங்க. இங்கே இருந்துச்சு, மேலே போச்சு, இந்த ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே இருந்துச்சு, அதுதான். ஓகேவா? அப்போ அந்த அட்வெக்ஷன் இப்போ மேலே போனதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் நடக்குது. சரியா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் அதர் அட்மாஸ்பியர் ப்ராப்பர்ட்டி த்ரூ பல்க் மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் டிரைவன் பை பிரைமர்லி விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட். அப்போ இந்த அட்வெக்ஷனை டிரைவ் பண்றது, இந்த வார்ம் அட்வெக்ஷன் காஸ் பண்றது விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட்னு சொல்லிட்டாங்க. விண்ட் உங்களுக்கு தெரியும், பெர்மனன்ட் விண்ட் அங்கேயே சுற்றிட்டு தானே இருக்கு, வெஸ்டர்லி ஈஸ்டர்லி. அப்போ இதெல்லாமே கொண்டு போயிடும். கரெக்டாக இக்குவேட்டார்லேருந்து கிளம்புற ஒரு விண்டு மேலே போல வரைக்கும் போகுது, படிச்சாலே போன வாட்டி ஸ்பெஷல் பெட்ல. அப்போ இதுதான் காரணம். ஸோ இந்த பிக்சர் பாருங்க, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அட்வெக்ஷன் அப்படியே பாருங்க, ஹரிசாண்டலா போகுது. ஸோ டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் தான் நம்ம ரீரேடியேஷன். சர்ஃபேஸ் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரேடியேட் பண்ணுது. இதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஓகே. ஸோ நம்ம தமிழில் பார்க்கும்போது உள்ளூர் காற்றுல லூ பார்க்குறோம். சரியா? ஸோ ஒரு சில டேர்ம்ஸ்லாம் வந்து பாருங்க, நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். என்ன விஷயம்? சன்ஸ்ட்ரோக், அம்மை, ஹீட் ஸ்ட்ரோக் வருது இல்லை, எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால நம்ம பாடியில் அதுக்கு தான் ஹைட்ரேட்டாக வச்சுருக்கணும்னு சொல்கிறது. நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு, படிங்க. எல்லாமே தமிழ் தான், அப்படியே தமிழோட அப்படியே டிரான்ஸ்லேஷன். சரி, ஏன் அப்படி நான் போடுறேன்னா ப்ராப்பர் நோட்ஸாக இருக்கணும், நாளைக்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகணுன்றனால. ஸோ ஓகே, ஹீட் பட்ஜெட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஹீட் பட்ஜெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எர்த்து வந்து சன்லைட்டை வாங்கிட்டே இருந்தால் எர்த்து என்ன ஆகிடும், ஃபுல்லாக வார்ம் ஆகிடும், நம்மளால யாரும் வாழ முடியாத சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். அப்போ கொண்டு வர சன்லைட்டை திரும்ப அனுப்பணும்ல, ரீடியேட் பண்ணணும்ல. அப்போ எவ்வளோ உள்ள வருது, எவ்வளோ வெளியே போகுது அப்படின்ற இந்த பட்ஜெட் தான் ஹீட் பட்ஜெட்னு சொல்கிறோம். ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறோம், ஒரு எஸ்டிமேஷன் என்ன நடக்குது. அப்போ உள்ள வர ஒரு சன்லைட்டோட எனர்ஜியை
திரும்ப அனுப்புதா, அப்போ இந்த இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்கை பேலன்ஸ் பண்ணுதா அப்படின்றது தான் ஹீட் பட்ஜெட்ல பார்க்குறோம். அப்போ இந்த ஹீட் பட்ஜெட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல வருது. தெர்மோடைனமிக்ஸ் பிசிக்ஸ்ல ஒரு கான்செப்ட். அது என்ன ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா, எனர்ஜி cannot be created or destroyed. இது என்ன cannot be created or destroyed? நீங்க அழிக்க முடியாது, டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். கரெக்டா? எனர்ஜிக்கு உருவாக்க முடியாது. இட் கேன் பி எக்ஸ்பேண்ட் இல்லையா? பிக் பேங் தியரியில வந்து நம்ம இது வரைக்கும் அதான் பார்க்குறோம். ஹிரோஷிமா நாகசாகியோட பாம்புல இருக்கும், அதான் பார்க்குறோம். என்ன நடக்குது? இந்த ஹீட்டு எனர்ஜி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் போகுது. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் இந்த ஹீட் பட்ஜெட் பார்க்குறோம். அப்போ டிரான்ஸ்ஃபர்னு சொல்லும் போது நம்ம இன்சுலேஷன்ல டிரான்ஸ்ஃபர் பார்க்குறோமா? வரும்போது வர ஹீட்டை வெளியே அனுப்புது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இதுதான் ஹீட் பட்ஜெட். சரியா? அந்த தெர்மல் ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் இந்த ஹீட் பட்ஜெட்டை நம்ம பார்க்குறோம். மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு எர்த்து தன்னைத்தானே, இல்லையா? அப்போ எர்த்து இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு தன்னோட என்விரான்மெண்ட், வாட்டர், வெஜிடேஷன்ல இருந்து எல்லாத்தையும் அதை சரி பண்ணிட்டு தான் பார்க்குது. ஸோ நம்ம அதை எக்ஸ்ட்ரீமாக அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால தான் என்ன நடக்குது? பெரிய டேமேஜ், டிஸ்ட்ரக்ஷன்லாம் காசு ஆகுது. சரியா? ஸோ இந்த எர்த்தோட தெர்மல் ஈக்குலிபிரியமை மெயின்டைன் பண்ணுறத ஒரு கால்குலேஷன்ல நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். சரியா? The total energy received must be equal to the total energy lost. இதுதான் கோர் ஐடியா இப்போ நம்ம பார்க்க போறதுல. Total energy received must be equal to the total energy lost. அப்போ எப்படி எவ்வளவு வருது, எவ்வளவு வெளியே போகுது? சரியா? ஒரு 100 யூனிட்டோட இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இன்சுலேஷன் வருதுன்னா அதுல 14 வந்து அட்மாஸ்பியர் பிடிச்சிக்கும், 35 என்ன பண்ணும்? வெளியே அனுப்பிச்சிருக்கோம். அப்ப இது எதுக்கு அனுப்புதுன்னு பார்க்கலாம். வெளியே அனுப்புறது ஸ்கேட்டரிங் எல்லாமே வருது. 14 புடிச்சுக்கும், மீது 51 என்ன பண்ணுது? அனுப்பிச்சிருக்கு. ஓகே, இதுல ஒன்றும் டவுட்ஸ் இல்லைல்ல? இப்போ எர்த் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு, ஒரு 100 யூனிட் வரும்போது 35 வெளியே அனுப்பிச்சிருக்கு. அது ஸ்கேட்டரிங்காகவும் இருக்கலாம், இல்லை பேக் டு த ஸ்பேஸாகவும் இருக்கலாம். அப்போ அப்சார்ப்ஷன் போது இந்த லேயர்லேயே பிடிச்சி வச்சுக்குது. அது எவ்வளோ பிடிச்சி வச்சுக்குது? 14. அப்போ எர்த்துக்கு அனுப்பும் போது எவ்வளோ அனுப்புது? 51. வெரி குட், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் டீட்டெயிலாக. அப்போ ஸ்கேட்டரிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? பட்டு திரும்ப போகிறது தானே. அப்போ 35 யூனிட் என்ன பண்ணுதுன்னா திரும்ப ஸ்பேஸுக்கே அனுப்பிடுது, இல்லை ஸ்கேட்டர் பண்ணி விட்டுருது. ஸ்கேட்டரிங் இப்போ தானே பார்த்தோம். என்ன பண்ணுது? பிடிச்சா இந்த வேவ்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருது. இப்போ ஃபார்மிங் எர்த்து ஓவரால் ஆல்பிடோனா என்ன? ரிஃப்ளெக்ஷன், திரும்ப அனுப்புறது. சரி, அதுல இந்த 35 திரும்ப அனுப்புது இல்லை? அந்த 35ல 27 பவுன்ஸ்டு பேக் பை கிளவுட்ஸ். மேல இருக்க கிளவுட்ஸ் 27 அனுப்பிடுது. அடுத்து 2 யூனிட் எது அனுப்புதுன்னா ஐஸ் ஷீட்ஸ், ஸ்னோ ஃபீல்டு. சர்ஃபேஸ்க்கே வரலையே, எப்படி ஐஸ் ஷீட்ஸ், ஸ்னோ ஃபீல்டு அனுப்புது? இருங்க, அதை விட்டு மறந்துடுங்க. இப்போ நம்ம 35 பார்க்குறோம். 35 வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஸ்கேட்டர் பண்ணுது. அந்த ஸ்கேட்டர் 35ல 25 பண்றது வந்து கிளவுடு. அதுல 2 பண்றது பாத்தீங்கன்னா ஐஸ் ஷீட்டு, கிளேசியர், ஸ்னோ ஃபீல்டு. சர்ஃபேஸுக்கு 51 தான் வருது. சர்ஃபேஸுக்கு வந்தாதான் அது வந்து லைக் என்னன்னு சொல்றோம், ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொல்றோம். 2 யூனிட் மேல இருந்தே போகுதுன்னு சொல்றீங்க, அப்படியே கீழே ஐஸ் ஷீட்டுக்கு வருது. வெரி குட். ஐஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் அதிகம், ஆல்பிடோ எஃபெக்ட் அதிகம். அப்போ ஆல்பிடோ எஃபெக்ட் அதிகம்னா அந்த ஒயிட் கலர்ல கிறிஸ்டல் மாதிரியான ஐஸ் ஷீட்ஸ்லாம் என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஸோ அப்சர்வ் பண்ணாதான் இட் கம்ஸ் டு த எர்த் சர்ஃபேஸ். இங்கே அப்சர்ப்ஷன் நடக்கல, ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. அப்போ ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால என்ன நடக்குது? ஸ்னோ ஃபீல்டு ஷீட்ஸ்லேயே பற்றி மேலே போயிடுது. இட்ஸ் நாட் கன்ஃபைன் டு அட்மாஸ்பியர் அலோன். இங்கே ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க, நாட் இன் அட்மாஸ்பியர். ஓகே, கரெக்டா? அப்போ ரிஃப்ளெக்ஷன் 27 பை அட்மாஸ்பியர் கிளவுடு, 2 பை த ஐஸ் ஷீட், கிளேசியர், ஸ்னோ ஃபீல்டு எல்லாம். சரியா? மீதி எவ்வளோ இருக்கு? இன்னும் 6 இருக்கா? 6 எது பண்ணுது? அட்மாஸ்பியரிக் டஸ்ட், ஏரோசோல்ஸ்லாம் பண்ணுது. ஏர் மாலிகூல்ஸ்லாம் என்னது? அங்க இருக்கிற மீத்தேன், நைட்ரஜன்,
இதெல்லாமே திரும்ப அனுப்பிடுது 6. இப்போ 35 கால்குலேஷன் வந்துருச்சா? 35 வெளியே அனுப்பிச்சு ஸ்கேட்டர் பண்ணிடுச்சு. அப்ப ஸ்கேட்டரிங் பண்றது 6, அங்கேயே ரிஃப்ளெக்ட் பண்றது கிளவுட்ஸ் 27, ஐஸ் ஷீட்டு கிளேஷியர்ஸ் அனுப்புறது 2. இந்த கணக்கான எழுதி வச்சுக்கோங்க சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி. இவ்வளோ டிஃபைண்டா எழுதணும்னு இல்லை, நீங்க ஷார்ட்டா எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சென்டென்ஸ் போட்டிருக்கேன். சி கிளவுடுன்னு போட்டு 27, ஐஸ் ஷீட்ஸ்னு 2 அப்படி போட்டுக்கோங்க. சரி சென்டென்ஸாக எழுதாதீங்க. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் பிடிஎஃப், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஓகே மூவ் டு நெக்ஸ்ட் டைம். சரி அப்போ 6 யூனிட் வந்து ஸ்கேட்டர் பண்றது டஸ்ட், ஏர் மாலிகூல்ஸ். அடுத்து இப்போ அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோமா? அப்போ அப்சார்ப்ஷன்ல 14 யூனிட் அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணிடுது. என்னென்ன கேஸ் அப்சர்வ் பண்ணுது? வாட்டர் வேப்பர், ஓசோன். ஓசோன் எங்க இருக்குன்னு நாம படிச்சோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர், டோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்ப இந்த ஓசோன் என்ன பண்ணிடுது? 14 யூனிட் அப்சர்வ் பண்ணிடுது. இப்போ நம்ம எப்படி பார்த்தோம்? 35 ரிஃப்ளெக்டட் ஒரு ஸ்கேட்டர் பிளஸ் 14 என்னாச்சு? அப்சர்வ்டு பை த ஓஷன், வாட்டர் வேப்பர் அண்ட் கிளவுட்ஸ். இப்போ மீதி எவ்வளோ இருக்கு? 51 இருக்கு. அப்போ அந்த 51 என்ன ஆயிடுச்சு? சர்ஃபேஸ்ல இருந்து போயிடுச்சு. இப்போ அங்கே 100 கணக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 100 வெளியே போதா பார்த்துக்கலாம். அடுத்து அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் உங்களுக்கு தெரியும். என்னது? திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுது. அப்சர்வ் பண்ணது எமிஷன் பண்றது எப்படி? ஸோ டைரக்ட் ரேடியேஷன் டு ஸ்பேஸுக்கு 17 யூனிட். இந்த 51 யூனிட்ல ஸ்பேஸ்ன்னு சொல்லும் போது அட்மாஸ்பியரையும் தாண்டி மேல ஏர்த்ல இருந்து ஸ்பேஸுக்கு போறது எவ்வளோ? 17. மீது எவ்வளோ இருக்கு? 51 மைனஸ் 17 34. ஆமாம். அப்போ அந்த டிரான்ஸ்பர் ஃப்ரம் சர்ஃபேஸ் டு அட்மாஸ்பியர் அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஸ்பேஸுக்கு 17, இப்போ ரிமைனிங் 34ல எப்படி போகுதுன்னு அட்மாஸ்பியருக்கு போகுது. 51. இப்போ 100 வந்து வரும்போது நம்ம பார்த்துட்டோம், கனெக்ட் பண்ணிச்சுல. 35 ஸ்கேட்டர் ரிஃப்ளெக்டட், 14 அப்சர்வ் பை அட்மாஸ்பியர், 51 கேம் டு சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். இந்த 51 திரும்ப எப்படி கால்குலேட் ஆகுது? அப்படின்ற 51க்கு மட்டும் யோசிச்சுக்கோங்க, 100 கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அப்போ இந்த 51ல 17 திரும்ப ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. ஓகே, அதுல மீதி இருக்க 34 என்ன ஆயிடுச்சு? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த 19ல ஹீட் கேரிட் அப்வர்ட் பை கன்வெக்ஷன். இது அட்மாஸ்பியருக்கு தான் போகுது. இந்த 34 இது எங்க போகுது? ஸ்பேஸ். அப்ப இந்த அட்மாஸ்பியருக்கு எப்படி போகுது? ஓகே, 34 அட்மாஸ்பியருக்கு தான் போகுது. எப்படி போகுது? அப்ப 19 வந்து கன்வெக்ஷன் டர்புலன்ஸ்னால போகுது. கன்வெக்ஷன் என்ன? வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். அண்ட் டர்புலன்ஸ் சொல்லும் போது இந்த விண்டு தான் டர்புலன்ஸ். இப்போ இந்த விண்டும் கொண்டு போகுது மேல. சரியா? நெக்ஸ்ட் 9 யூனிட் லேட்டன்ட் ஹீட் ரிலீஸ் வாட்டர் வேப்பர். லேட்டன்ட் ஹீட்னா என்ன? வாட்டர் வேப்பர் தான். வாட்டர் வேப்பர் ஹீட் ஆகி தண்ணியை மேலே கொண்டு போகும்போது அந்த எனர்ஜி கேசியஸ் ஃபார்முக்கு மாறி வாட்டர் வேப்பர்ல ஹீட் ஒழிஞ்சிருக்கும். அந்த ஹீட் எங்கேயுமே போல, வாட்டர் வேப்பர்ல தான் இருக்கு. அது லேட்டன் ஹீட்னு ஏன் சொல்றேன்னா, லேட்டன்னாலே ஹிடன் ஹீட் அந்த வாட்டர் வேப்பர்ல ஒழிஞ்சிருக்கும். மேலே போய் கிளவுடுக்கு போய் சேரும் போது அந்த ஹீட் ரிலீஸ் ஆகிட்டானா திரும்ப தண்ணியா கன்வெர்ட் பண்ணிடுது. அப்போ இதுதான் 9 யூனிட் கொண்டு போறது யாரு? வாட்டர் வேப்பர். 19 யூனிட்ஸ் கொண்டு போறது யாரு? இந்த கன்வெக்ஷன் வெர்டிகலா போற ஏர். நெக்ஸ்ட் 6 யூனிட் கொண்டு போறது யாரு? கிரீன் ஹவுஸ் கேஸை அப்சர்வ் பண்ணிடுது. அட்மாஸ்பியர்ல இருக்க கிரீன் ஹவுஸ் கேஸை 6 யூனிட்டை திரும்ப அப்சர்வ் பண்ணிடுது. இப்போ கணக்கு சரியா வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் ஃபைனல் பட்ஜெட் கால்குலேஷன். சிம்பிள். சரி, இப்போ அட்மாஸ்பியர் ரிலீஸ் பண்ணது 48. இந்த 48 என்னன்னா, அட்மாஸ்பியர்ல அப்சர்வ் பண்ணது ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது அட்மாஸ்பியர் கேப்சர் பண்ண 14, எர்த்ல இருந்து வெளியே போகும்போது அட்மாஸ்பியர் கேப்சர் பண்ண 34, ரெண்டும் சேர்த்து 48. ஓகே, ஸோ நமக்கு 65க்கு தான் கணக்கு பார்க்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் கணக்கு பார்க்கணும். சரியா? 100 தான், பட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 65ல
48 எது தெரிஞ்சிருச்சலா. எர்த்துல இருந்து எமிஷன் ஆகும்போது போன 34, அங்கிருந்து வரும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்டே கேப்சர் ஆன 14 சேர்த்து 48 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் 17 எங்க வந்துச்சுன்னா அட்மாஸ்பியருக்கு அனுப்பிச்சுல எர்த்துல இருந்து அந்த 17 நம்ம அட்மாஸ்பியர் தானே கணக்கு பண்றோம். நீங்க ஏன் ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சதெல்லாம் சேர்த்துறீங்க? அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுன்னு மேலே போய் சேர்ந்துடும். ஸோ அப்போ 14 34 இது எல்லாமே போயிடும். சிம்பிளி எர்த்தோட சர்ஃபேஸ் விட்டு வெளியே போயிடுச்சுன்னு நான் வச்சுப்போம். இப்போ போனதுல இது எல்லாமே போயிடுச்சா? ஸ்பேஸ்க்கு போனாலும் அட்மாஸ்பியருக்கு போனாலும் ஒன்று தானே. அப்போ அதை தான் இங்கே சேர்த்தும் போது நமக்கு 65 கணக்கு வந்துச்சு. இதுதான் பட்ஜெட். சிம்பிள். இதை எழுதி வச்சுக்கோங்க, 2-3 வாட்டி பாருங்க, புரிஞ்சிடும். இந்த டயக்ராம்லாம் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா புரியாது. சரியா? உங்க இங்க என்சிஆர்டிலே இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில போய் பாருங்க. ஓகேவா? பாருங்க. உள்ள வர 100 யூனிட்ல 35 ரிஃப்ளெக்டர், ஸ்கேட்டர், 14 அங்கேயே பிடிச்சி வச்சிருச்சு அட்மாஸ்பியர், மீதி 51 கீழே. இப்போ அந்த 35 ரிஃப்ளெக்ட் பண்ணது யாரு? 27 கிளவுடு, 2 ஐஸ் ஷீட்டு, மீதி 6 அட்மாஸ்பியர் ஏரோசோல்ஸ் இல்லையா ரிஃப்ளெக்ட் பண்ணது. அடுத்து அப்சர்வ் பண்ணது 14 பண்ணிருச்சு, மீதி 51 அனுப்பிச்சு உள்ள. இப்போ அந்த 51 எப்படி வெளியே போகுது? 17 ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு, 34 அட்மாஸ்பியருக்கு போயிடுச்சு. அதுல 19 பை கன்வெக்ஷன், 9 by water vapor, 6 by greenhouse gases. To sum it up, இங்கே நம்ம ஏன் 65 கணக்கு பார்க்குறோம்? உள்ள வரும்போதே 35 வெளியே போயிடுச்சு, கேட்டரிங் ஆகும், திரும்ப ஸ்பேஸ்க்கும் போயிடுச்சு. அப்போ அந்த 65 தானே உள்ள வருது அட்மாஸ்பியருக்கு, அவ்வளோ. அடுத்த ஸோ அதுதான் இந்த கணக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு கேப்சர் பண்ணதில்ல 14, நெக்ஸ்ட்டு எமிஷன் பண்ணும் போது 34. ஸோ ஃபைனலி எர்த் எமிஷனில் 17 யூனிட்ஸ் ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சு. அதெல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக 65 கால்குலேட் ஆகிடுது. The total radiation returning from Earth and the atmosphere respectively 17 plus 48 units, which balance the total 65 unit received from the sun. Why 65 unit? 35 வரும்போதே போயிடுச்சு. இப்போ 65ல 14 கேப்சர் பண்ணி மீதி கீழே விட்டுருச்சு. ஸோ பார்க்கும்போது அட்மாஸ்பியர் கீழே நமக்கு 65 வந்துருச்சு கணக்கு. அப்போ திஸ் டேர்ம்டு ஆஸ் ஹீட் பட்ஜெட் ஆர் ஹீட் பேலன்ஸ் ஆஃப் த எர்த். ஹீட் பேலன்ஸ்னு கேட்டாலும் ஹீட் பட்ஜெட்னு கேட்டாலும் யூ ஷுட் நோ திஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும், திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பார்க்காத சில கண்டென்ட். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் டெம்பரேச்சர், இதுவும் உங்களுக்கு தெரியும் தான், பார்த்துருக்கீங்க. லாட்டிடியூட்னா என்ன உங்களுக்கு தெரியுது? ஹாரிசான்டல் லைன். ஓகே, ஸோ ஆல்டிடியூட். ஓகே, சரி. ஸோ லாட்டிடியூட் அப்படின்னா இந்த இமேஜினரி ஹாரிசான்டல் லைன்ஸ் பார்த்தோம்ல, நீங்கள் தானே சொன்னீங்க போலாரு, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான். இப்போ இந்த லைனை ஏன் போட்டுக்கிறோம்? சன்னோட ரிஃப்ளெக்ஷன், சன்னோட ரேடியேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காகவும் சரி, ப்ரெஷர் பெல்ஸை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் கிளைமேட் ஜோன்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஹாரிசான்டலாக ஒரு லைன்ஸ் பாஸ் பண்ணிக்கிறோம். அதில் நடுவில் போகிற லைனை என்னன்னு சொல்கிறோம்? ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இதை ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறோம், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்கிறோம், இது ஆர்டிக் போல், இது அண்டார்டிக் போல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த ஜோனில் எப்படி இருக்குன்னா டாரிட் ஜோன்னு சொல்லுவாங்க, ஹீட் ஜோன். டாரிட்னா என்ன? ஹீட் அதிகமாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னா வார்மாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னா ஃப்ரிட்ஜிட் ஜோன் ஆர் கோல்டாக இருக்கும். புரிஞ்சா? ஸோ இதுதான் லாட்டிடியூடல் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த லாட்டிடியூடல் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கா? இங்கே வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன் அதிகமாக நடக்கும்.
இங்கே கோல்டு வெதர் இருக்கனால அங்கே அதிகமாக எதுவுமே நடக்காது. சரியா? அதனால ஃப்ரீசிங் பாயிண்ட்லேயே இருக்கும் எப்போவுமே, -டிகிரியில் போகும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதை தான் நம்ம லாட்டிடியூடல் வேரியேஷனால டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட்னா ஹைட்டு. உங்களுக்கு ஹைட்டில் ஏன் வந்து அதிகமான கோல்டு இருக்குது? நீங்கள் பாட்டம் ஆஃப் சர்ஃபேஸில் பார்க்கும்போது வார்மாக இருக்குது, ஹைட்டில் ஏன் கம்மியாக இருக்குது கோல்டு? வெரி குட். ஸோ ப்ரெஷர்னாலே இட்ஸ் லிங்க்டு வித் விண்டு, ஏர் மாலிகூல்ஸோட லிங்க்டாக இருக்கும். என்னன்னா கீழே பாட்டம்ல ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குமா, காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கும், காற்று மேலே இருக்கும், காற்றெல்லாம் கீழே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ காற்றுல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் ஏர் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஏர் மாலிகூல்ஸில் ஒரு முக்கியமான மாலிகூல் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? ஹீட்டை ட்ராப் பண்ணும். அப்போது கீழே சர்ஃபேஸ் கீழே வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும் ஏர் மாலிகூல்ஸ், மேலே டென்சிட்டி பிரிஞ்சு இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் ஹைட் அதிகமாக போக, இப்போ காற்றுல கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா தான் ஹீட்டை டேப் பண்ணும். அப்போ பிரிஞ்சு இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஒன்றா சேராமல் தனியாக இருக்கனால இந்த வெதர் எப்படி இருக்கு? கோல்டாக இருக்கு. இப்போ இங்கே ஒன்றா இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ் ஒன்றா சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஹீட் ட்ராப் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே வெதர் எப்படி இருக்கு? ஹீட்டாக இருக்கு, இல்லை ஹாட் வெதராக இருக்கு. ஓகேவா? இதனால தான் ஆல்டிடியூட் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் ஹைட், தேர் இஸ் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னா டெம்பரேச்சர் கோல்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் டெம்பரேச்சரோட கண்ட்ரோல் பண்ணிக்கிற 2 ஃபேக்டர்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி ஆர் கான்டினென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கான்டினென்டாலிட்டினா என்ன? சரி, கான்செப்ட் என்ன சொல்லுங்க. டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர்ல லேண்ட் அண்ட் சி இன்க்ரீஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா போன கிளாஸ்ல? இந்த கோஸ்டல் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேலன்ஸ்டு டெம்பரேச்சராக இருக்கும். காரணம் என்ன? லேண்ட் ஹீட்ஸ் ஃபாஸ்டர் தென் ஓஷன். அப்போ பகல்ல டே டைம்ல இருக்கிற 12 மணி நேரத்துல இது ஹீட் ஆகிட்டு இருக்கும், சரி ஓஷன் ஹீட் ஆகிட்டு இருக்கும், இது ஹீட் ஆகி முடிச்சிடும். ஏன்னா ஓஷன் அவ்வளோ வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை 12 ஹவர்ஸ்ல சன்லைட்டால ஹீட் பண்ண முடியும். அப்போது ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்கும்? லோ ப்ரெஷரா ஹை ப்ரெஷரா? ஆமா தானே? அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா இங்க எப்படி இருக்கும்? அப்போ ஏர் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம், அப்போ இந்த ஹை ப்ரெஷரான கோல்டு காத்து ஏன்னா ஹீட் ஆகல பகல்ல, மூவிங் ஃப்ரம் த ஓஷன் டு லேண்ட். அப்போ அதனால இந்த சென்டர் ஆஃப் லேண்டுக்கு வர மாட்டேங்குது. இந்த கோஸ்டல் ஏரியா கிட்ட அதிகமா அந்த காத்து கொடுக்குது. அதனாலதான் நீங்க மெரினா பீச், பெசநகர் பீச்லாம் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு காத்து எப்படின்னா பிரீஸியா சில்லுன்னு இருக்கு. இதே நைட்ல பாத்தீங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸா நடக்கும். ஏன்னா நைட்ல இது ஹீட் அப் ஆகி முடிச்சிடும். அப்போ ஓஷன் நைட்ல வார்ம் ஆயிடும், லேண்ட் எப்படி கோல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் லோ ப்ரெஷர் ஜோன் ஓஷன்ல கிரியேட் ஆயிடும், ஹை ப்ரெஷர் ஜோன் லேண்ட்ல ஆயிடும். அப்போ ஹை ப்ரெஷர் இன் லேண்ட் டு லோ ப்ரெஷர் இன் ஓஷன். அப்ப ரெண்டுமே நடக்கிறப்போ இங்க ஒரு வார்மான பிரீஸ் போயிட்டே தான் இருக்கு கோஸ்டல் ஏரியால. அப்ப இது பேரு தான் கான்டினென்டாலிட்டி. ஏன் கான்டினென்டாலிட்டினா இந்த மற்ற ரீஜியன், இந்த கோஸ்டலை தாண்டி இந்த சென்டர் ரீஜன் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஹீட்டுனா ஹீட்டு, கோல்டுனா கோல்டு. அப்ப இது பேர் தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, கான்டினென்டாலிட்டி. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சீனா இது சி, சீல இருந்து டிஸ்டன்ஸ்டா இருக்கிறாங்க, சிக்கு பக்கத்துல இல்லை. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி ஆர் கான்டினென்டாலிட்டி. ஓகேவா? டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் படிக்கணுமா? லேண்ட் ஹீட்ஸ் அண்ட் கூல்ஸ் ஃபாஸ்டர் தென் வாட்டர். கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் மைல்டு டெம்பரேச்சர் while inland areas experience extreme heat and cold. எக்ஸ்ட்ரீம்னா எக்ஸ்ட்ரீம் தான், பேலன்ஸ்டாகவே இருக்காது. அதுதான் இப்போ ஓஷன் கரண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஓஷன் கரண்ட்ஸ்னா என்ன? இந்த ஸ்லோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். நீங்க நடுக்கடல்ல போய் கப்பல்ல பாத்தீங்கன்னா கடல் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், நாட் வேவ் ஆர் டைடு, பட் இந்த மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா?
அப்போ அந்த ஓஷன் கரண்ட்ஸ். இப்போ ஓஷன் கரண்ட்ஸ், வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி வைக்கிறோம். அப்போ கோஸ்டல் ஏரியாவில் மழை தருது, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்லாம் கொடுக்கறது இது தரும். அடுத்து விண்ட் அண்ட் ஏர் மாசஸ் உங்களுக்கு தெரியும். ஏர் மாசம்னு சொல்லும் போது இந்த ப்ரெஷர், விண்டோட பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே டெம்பரேச்சரை மாற்றுது. ஓகேவா? பிரேக் எடுத்துக்கிறீங்களா? 4:30க்கு டிஸ்டன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனில் முக்கியமானது ஐசோதர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனில் நெக்ஸ்ட் ஐசோதர்ம்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஐசோதர்ம்ஸ் அப்படின்னா ஒரு லைன் தான், அது ஒரு இமேஜினரி லைன். இல்லை அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற லைன் மாதிரி இருக்கும். அந்த லைன் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கிற ஜோன்ஸ் கனெக்ட் பண்ணுற லைன்ஸாக இருக்கும். அதுதான் ஐசோதர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அந்த டெம்பரேச்சர் விண்டு வந்து ஹை டு லோ ப்ரெஷர் போகும்போது ஸோ ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கிறதுக்கு ஜாயின் பண்ணி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் ஜோனுக்கு போகும். அப்போ இதுதான் ஐசோதர்ம்ஸ் சொல்கிறது. ஆர் இமேஜினரி லைன் ஆன் மேப் தட் கனெக்ட் பிளேஸ் வித் சேம் டெம்பரேச்சர். They help in understanding global temperature distribution, seasonal variation, land and seaோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இது ஐசோதர்ம்ஸ்னு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸோ அதை தாண்டி ஜான்வரியில் இருக்கிற ஐசோதர்ம்ஸை பார்க்கலாம். இப்போ ஜான்வரியில் எப்படி இருக்கும்? நார்தன் ஹெமிஸ்பியர் கோல்டாக தானே இருக்கும். அப்போ அந்த கோல்டான வெதர் தானே, ஏன் சன்லைட் வந்து கீழே வந்துடும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துடும். இப்போ நார்தன் ஹெமிஸ்பியர் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும்னா கோல்டாகிடும். அப்போது இந்த நார்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லும் போது நார்த் அமெரிக்கா, யுரேஷியானா ஏஷியா அண்ட் யூரோப் இஸ் கால் யுரேஷியா. ஸோ இப்போ இந்த ஜோன் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த சேம் ஐசோதர்ம்ஸ் இருக்கும். ஹாவ் பீன் டிப்ரைவ்ட் ஆஃப் டைரக்ட் சன்லைட் அண்ட் ரேடியேட் ஹீட் அவே குயிக்லி. அப்போது அங்கே ஹீட்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. சன்லைட் ஆட்டோமேட்டிக்காக சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்துருச்சு. So become bitterly cold. Meanwhile, the ocean currents in North Atlantic, North Pacific are still holding on some warm observed. இதில் என்ன கான்ட்ராஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில் கோல்டு அதிகமாக இருக்க சமயத்தில் நார்த் அட்லாண்டிக் ஓஷன், நான் காட்டுறேன் மேப்பில், இந்த ஓஷனில் சம்மர் டைமில் அப்சர்வ் பண்ண ஹீட்டு ஓஷன் கரண்ட்ஸில் அப்படியே இருக்கான். ஓஷன் மேலே ஓஷன் கரண்ட்ஸாக வார்ம் ஏராக இருக்கான். இப்போ அந்த வார்ம் ஏர் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே யூரோப்பு ஏஷியாவுக்கு ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஜான்வரி மந்தில் வர ஐசோதர்ம். சரியா? அது இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க. ஃபர்தர்மோர் த வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் லைக் கல்ஃப் ஸ்ட்ரீம் ஆக்டிவ்லி பம்ப் வாட்டர் இன்டு த நார்தர்ன் ஓஷன். இந்த பிக்சரை பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இதுதான் அட்லாண்டிக் ஓஷன், அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்ரிக்கா. ஸோ அப்போ அட்லாண்டிக் ஓஷனில் என்னவா இருக்கும் அப்படின்னா வார்ம் ஓஷன் வாட்டர் இருக்கும். அந்த வார்ம் ஓஷன் வாட்டர், கல்ஃப்னா என்ன? இதுதான் கல்ஃப். இப்படி இருக்கும், ஒரு யூ ஷேப்பில் இருந்தால் அது கல்ஃப். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட்ரோஸ்பியரில் தெளிவாக பார்க்கலாம். கல்ஃப்னா என்ன, பேனா என்ன, ஸ்ட்ரெயிட்னா என்ன அப்படின்றதுலாம். அந்த கல்ஃப் ஸ்ட்ரீம்ல இருந்து என்ன நடக்குதுன்னா வார்ம் வாட்டரை அப்படியே வார்ம் ஏரை யூரோப்புக்கு அமுச்சு விட்டுரு. மீன்வைல் அந்த டெம்பரேச்சர் எப்படியா இருக்கு? கோல்டா இருக்கு. சன்லைட் கீழே வந்துருச்சுல்ல சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு. அப்ப இங்க எப்படி இருக்கு? கோல்டா இருக்கு. இந்த டெம்பரேச்சர் கோல்டா தான் இருக்கு. சேம் ஐசோதர்ம். அதே சமயத்துல கல்ஃப் ஸ்ட்ரீம்ல ஹீட் அப் ஆன வார்ம் ஓஷன் வாட்டர் வார்ம் ஏரை அப்படியே இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இதுவும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து ரெயின்ஃபாலும் கிரியேட் பண்ணுது. சரியா? ஹீட் வேவ்ஸ் அதுக்கு காரணம் இல்லை. அதான் நான் சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரீம் லோக்கல் விண்ட்ஸ்னால வருதுன்னு. அதான் ஹீட் வேவ்ஸ். ஹீட் வேவ்ஸ்னா மோர் தென் 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சுன்னா ஹீட் வேவ். இப்போ எல்னினோனால நமக்கு வந்து ஹீட் வேவ் வருதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் நடக்குது. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இந்த ஈவ் இருக்கா, அங்கிருந்து போகுது இந்த கல்ஃப் ஏரியாலேருந்து போகுதுன்றனால தான் கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேப் பாருங்க, இதுதான் ஐசோதர்மோட லைன். இந்த ஒரு வேவியா இருக்கா, இது எல்லாத்துலையும் என்ன மீன் பண்ணுதுன்னா சேம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டெம்பரேச்சர்? 5 டிகிரி. 5 டிகிரினா எப்படி இருக்கும்? கோல்டான டெம்பரேச்சர் தான். 10 டிகிரி டெம்பரேச்சர். அப்போ இந்த இடத்த மட்டும் பாருங்க,
கொஞ்சம் வார்மாக இருக்கா? இதுதான் இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் பண்ண வேலை. இது பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன் இருக்கும் 25, 15, 10. இதனால தெரிஞ்சிடும் பாருங்க. கல்ஃப் ஸ்ட்ரீம்ல இருந்து கிளம்புற வார்ம் ஏர் என்ன பண்ணுது, ரேஸ் ஆகுது. ஓகே, அதுதான் ஐசோதர்ம் லைன்ஸ். ஸோ ஐசோதர்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஓகே, ரொம்ப டெப்த்தாக போகணும் இல்லை, ஒரு வாட்டி போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ எவாப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ், நான் லிவிங் ப்ராசஸ். ஏன் நான் லிவிங்? வாட்டரில் நடக்குது இல்லையா? ட்ரையம்பல் சோலார் எனர்ஜி, டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீட் அண்ட் லோ ஹியூமிடிட்டி இதெல்லாமே ட்ரைவ் பண்ணும். என்ன லோ ஹியூமிடிட்டி? காற்றுல ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதுக்கும் காரணம், ஹை ஹியூமிடிட்டிக்கும் காரணம் எவாபரேஷனாக இருக்குது. விண்டு ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது எவாபரேஷன் காரணமாக இருக்குது. எப்படி? விண்டு ஹை டு லோ ப்ரெஷருக்கு போகும்போது வேகமாக ட்ராவல் பண்ணுது, இதுதான் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் எவாபரேஷன் ஒரு காரணமாக இருக்குது. அப்போது டிரான்ஸ்பிரேஷன் சொல்லும் போது பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸ், எவாபரேஷன் சொல்லும் போது ஃபிசிக்கல் அண்ட் நான் லிவிங் ப்ராசஸ். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, பிளான்ட்டு கீழே சாயிலில் இருக்கிற வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. அந்த சாயிலேருந்து அப்சர்வ் பண்ண வாட்டரை கம்ப்ளீட்டாக ஏரில் விடுதா அப்படின்னா இல்லை. இதை என்ன சொல்கிறாங்க? டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். கீழே சர்ஃபேஸ்லேருந்து தண்ணியிலேருந்து ஆச்சுன்னா அது என்னது? எவாபரேஷன். பிளான்ட்ஸ்லேருந்து ஆச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன். நீங்கள் படிக்காதீங்க, கவனிங்க, அப்புறமா படிச்சுக்கோங்க. சரியா? அப்போ டிரான்ஸ்பிரேஷனில் சாயிலேருந்து எடுக்குதா, அந்த தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு 99% வந்து டிரான்ஸ்பிரேஷனாக கொடுத்துருது. அது எப்படி கொடுக்குது அப்படின்னா, அந்த ஸ்டொமேட்டான்னு சொல்கிற சின்ன சின்ன போர்ஸாக இருக்கும் லீவ்ஸில். அந்த லீவ்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு மவுத் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ அந்த மவுத்துலேருந்து என்ன பண்ணுன்னா வாட்டர் வேப்பர் ரிலீஸ் பண்ணிவிட்டுரும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். பாருங்கள், the soil water via roots release 99% of water into the air, keeping leaves cool and creating suction of full of mineral. சரியா? அந்த சக்ஷன் பண்ணி ரூட்லேருந்து ஸ்டெம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இப்போ மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ், அதுதான் ஸ்டொமேட்டான்னு சொல்கிறாங்க. ஸ்டொமேட்டா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், போர்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி அண்டர் சைட் ஆஃப் பிளான்ட் லீவ்ஸில் இருக்கும், யங் ஸ்டெம்ஸில் இருக்கும். அப்போ யங் ஸ்டெம்ஸில் ஏன் இருக்குது அப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னா, அது வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையில்லை. ஸோ அந்த டொமேட்டோ இருக்கும் போது தான் அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு குளோரோபைல்னு ஒன்று இருக்கும். குளோரோபைல் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த சன் ஃபோட்டோசிந்தசிஸை வச்சு கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுற ஒரு ஏரியாவை, பிக்மெண்ட்டை தான் என்ன சொல்கிறோம்னா குளோரோபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே நீங்கள் லீவ்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதில் டொமேட்டோ இஸ் அ ஓப்பன் போர்ஸ், குட்டி குட்டியாக இருக்கும். சரியா? மைக்ரோஸ்கோபிக் லெவலில் உங்களுக்கு தெரியும். இந்த டைனி மவுத் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டு லெட் த பிளான்ட் பிரீத், டேக்கிங் கார்பன் டை ஆக்சைட், ரிலீசிங் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ ஆல்சோ குளோரோபைல் ஆல்சோ திங் இன் லீவ்ஸ். அதை பற்றி படிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சுல, டவுட் இல்லை. இப்போ டொமேட்டோவில் இருக்கிற போர்ஸ் வந்து ஸ்டெம்மிலேருந்து வாட்டரையும் எடுக்குது, மவுத் மாதிரி ஓப்பன் பண்ணி வாட்டர் டிரான்ஸ்பிரேஷனும் பண்ணுது, ப்ளஸ் அது மூலமாக கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணி ஆக்சிஜனை திரும்ப வெளியே தள்ளுது. ஸோ இந்த ப்ராசஸை டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவாபரேஷனுக்கு டிரான்ஸ்பிரேஷனுக்கு இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது, இது ரெண்டுமே நடக்கும், டேலியும் நடக்கும், நைட்லேயும் நடக்கும். இது எப்போ நடக்குது? டே டைமில் மட்டும் நடக்குது. டே டைமில் தானே உங்களுக்கு சன்லைட் இருக்கும் இல்லையா? அப்போது ஏன்னா இங்கே நைட்டில் எப்படி இருக்கும்? கோல்டாக இருக்கும். பட் டிரான்ஸ்பிரேஷன் இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஹீட்டப் ஆகி முடிஞ்சுட்டு நீங்கள் நைட்லேயும் நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வார்மாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நைட்டில் அதிகமாகவே வார்மாக இருக்கும். ஏன்னா நைட்டில் ரீரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 12 மணி நேரம் அப்சர்வ் பண்ணது எல்லாமே நைட்டில் தான் திரும்ப அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படின்னா தன்னைத்தானே அது எர்த்து கோல்டு ஆக்கிக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே டிஃப்ரென்ஷியல் லேண்ட் அண்ட் சீ பிரீஸில் சொல்லும் போது சொல்ல வேண்டியது இதுதான். லைக் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் கோல்டாக இருக்குமானா இல்லை, வார்மாக இருக்கும். என்ன பண்ணும்? ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 12 மணி நேரம் வாங்கின ஹீட்டை வெளியே அனுப்பும் போது இட் மெயின்டைன்ஸ் வார்ம். சம்டைம்ஸ் நம்ம கோல்டாகவும் ஃபீல் பண்ணுறோம், எப்போ வின்டர் டைமில். அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க. சரியா? அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணு ட்ரை ஆகிடும், ஏன்னா எல்லாமே எடுத்துரும், இருக்கிறதையும் உறிஞ்சு எடுத்துரும். சரியா? இப்போ நம்ம அந்த ஏரில் வாட்டர் வேப்பர் ஃபில் ஆகிடுச்சுன்னா நமக்கு மேலே பற்ற ஹீட் எல்லாமே வேர்வை துளியாக நம்ம கையில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
அந்த வேர்வை துளி ஏன் இருக்குன்னா அந்த ஹீட்டை அதுக்கு மேலே அதெல்லாம் எடுத்துக்க முடியல. அந்த வாட்டர் வேப்பரை ஏர் மாலிகுல்னால ஹோல்ட் பண்ண முடியலன்றதுனால தான் நம்ம மேலே அப்படி தனித்தனியாக இருக்கு. அது நம்மளுக்கு இரிட்டேட்டிங் ஏற்படுத்தும், எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஃபீல் பண்ண வைக்கும். அதுதான் ஹியூமிடிட்டி இல்லையா? அப்போ நம்ம ஸ்கின்லேயே ஒரு போர்ஸ் இருக்கும்ல, செல்லுக்கு நடுவில் இருக்க கேப்ஸ். அப்போ அது மூலமாக நம்ம ஹீட் என்ன பண்ணிப்போம், ஒரு கூலிங் மெக்கானிசம் மாதிரி தான். அதிகமாக ஹீட் அடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற வாட்டரை ரிலீஸ் பண்ணி நம்ம கூல் டவுன் பண்ணுது. அப்போது ஏரில் வாட்டர் வேப்பர் அதிகமாக ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ஹோல்ட் பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே அந்த காற்றுனால ஒரு வாட்டர் வேப்பர் எடுக்க முடியல அப்படின்னா நம்மள உடம்புல இருந்து வெளியே எடுக்க வேண்டிய தண்ணியெல்லாம் அப்படியே ஸ்கின்லேயே விட்டுரும். இப்போ அதனால தான் நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இட் லாசஸ் வாட்டர் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் பாடிஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர். ஸோ இது வந்து பிளான்ட்ஸ்ல மட்டும், ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் எங்கெங்க எடுக்கணுமோ காற்று போகிற இடத்துல இருக்கிற பிளான்ட்ஸோட தண்ணியை மட்டும் எடுத்துக்குது. இது ஏன் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்றோம்னா, ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால அப்படி சொல்றோம். சரியா? ஃபிசிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லும் போது இது ஒரு பயோட்டிக் ஃபேக்டர் அதில் இன்வால்வ்டாக இல்லை. பயோட்டிக் ஃபேக்டர்னா லிவிங் திங்ஸ் அங்கே இல்லை. அப்போ அதனால ஃபிசிக்கல் ஃபேக்டர் மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் அ ஃபாஸ்ட் ப்ராசஸ், இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இந்த ரெஃபரன்சேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த இன்ஃபில்ட்ரேஷன்னா என்ன? தண்ணி போய் ஸ்டோர் ஆகுறது. இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த சாயில் இருக்கா இல்லையா, அக்குஃபயர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்குஃபயர் இங்கே மண்ணிலேருந்து வந்து அக்குஃபயர் வழியாக ஃபில்டர் பண்ணி தேவையில்லாத அந்த தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஸ்பாஞ்ச் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்ல தண்ணி கீழே அனுப்பிச்சிடும். இதுதான் கிரவுண்ட் வாட்டர். அதான் கிரவுண்ட் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. ஓகேவா? அதான் அக்குஃபயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, அதை அடுத்து நம்ம பார்ப்போம் கீழே. அப்போ எவாபரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்டென்சேஷன். இந்த கண்டென்சேஷனில் முக்கியமானது நிறைய இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ வாட்டர் சைக்கிள்னு சொல்லும் போது இந்த ஹியூமிடிட்டியில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஹியூமிடிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் a water in gas form present in the air. It makes the air feel damp, sticky or heavy and plays a big role. ஸோ இதனால தான் ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கு காரணம். நான் சொன்னேன்ல, நீங்கள் லைக் ஸ்டிக்கினா உங்களுக்கு தெரியல, பிசு பிசுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அதுதான். இப்போது அதோட கெப்பாசிட்டியை ஃபுல்லாக அட்டைன் பண்ணிடுச்சு வாட்டர் வேப்பர், ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குன்னா இந்த ஸ்டிக்கியான ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் 2 வெரைட்டி இருக்குது, டைப்ஸ்ன்னு சொல்லும் போது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா ஒரு ஏரு இவ்வளோ வாட்டர் வேப்பர் ஹோல்ட் பண்ண முடியும்னு நம்ம கண்டுபிடிச்சோம், ஒரு மெஷர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. இப்போ ஏர் ஒரு 100% இருக்குது அப்படின்னா ஒரு ஏர் மாலிகுல் இருக்குன்னா அந்த ஏர் மாலிகுல்ல 100% நம்ம ஸ்டோர் பண்ணலாம், 100% வாட்டர் வேப்பரை ஸ்டோர் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. The absolute humidity refers to measurement of water vapor within a given volume of air. இப்போ இந்த given volume of airல இருக்கிற எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுன்றதுக்கு கம்பேரிட்டிவ்லி எவ்வளோ ஸ்டோர் ஆகியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ இந்த 100% ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஏர் மாலிகுல்ல 60% ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துச்சுன்னா அது என்னது? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. புரிஞ்சா? So relative humidity is typically expressed as percentage and reference to amount of water vapor in the air. இல்லையா? இது வந்து மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்குறது. இதில் கம்பேரிட்டிவ்லி எவ்வளோ இருக்குது அதான் சொல்கிறாங்க பாருங்க. ரிலேட்டிவ் டு த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் தட் குட் பி ப்ரெசன்ட் இன் த ஏர் அட் கிவன் டெம்பரேச்சர். ஒரு கிவன் டெம்பரேச்சரில் இவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்னு தெரிஞ்சு அப்போது அதில் கம்பேர் பண்ணும் போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகே தானே? ஆக்சுவல் மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்பேர் டு பொட்டன்ஷியல் மாய்ஸ்சர் கண்டென்ட் இன் த ஏர். அப்போ இது அதான் சொன்னேன், இது ஆக்சுவலாக எப்படி நடக்குதுன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்சேஷன் ஆகுது. நான் சொல்கிறேன், இப்போ ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக தான் கண்டென்சேஷனில் நமக்கு தெரிஞ்சது கண்டென்சேஷன் தான். அப்போ அதில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ இது மாய்ஸ்சர், இது பாருங்க, இது மட்டும் கவனிங்க. மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்பேர் டு பொட்டன்ஷியல் மாய்ஸ்சர் கண்டென்ட் இந்த ஏர். அப்போ ஆக்சுவல் மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு?
இதுதான் ஆக்சுவல் மாய்ஸ்சர் கண்டென்ட். அதோட பொட்டன்ஷியல் மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ ஏர்ல? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இப்போ ஒரு 10 கிராம் ஆஃப் வாட்டரை அதால ஸ்டோர் பண்ண முடியும் ஒரு ஏர் மாலிகுல்னால. இது பொட்டன்ஷியல். எனக்கு அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அப்படி 10 கிராம் ஸ்டோர் பண்ற இடத்துல 8 கிராம் இருக்கு. இதுதான் இது இருக்கு. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா டியூ பாயிண்ட். ஓகேவா? டியூ பாயிண்ட். ஓகேவா? அப்போ எக்ஸாக்டா சொல்லணும்னா டியூ பாயிண்ட் இஸ் அ டெம்பரேச்சர். நீ இந்த கிராஸ்ல எல்லாம் துளி துளியா மழை இருக்கும். கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டியூ இருக்கான்னு ஒரு கேமராவை லோ ஆங்கிள் வச்சு காட்டுவான். புல்லு மேலாம் தனித்தனியா இருக்கும். அதான் இப்போ இதுல என்னன்னா, ஒரு ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதுல 10 கிராம் வாட்டரை கண்டெயின் பண்ணும். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதான் is the temperature to which air must be cooled to become fully saturated with water vapor. அப்படின்னா அந்த ஏர் கம்ப்ளீட்டா வாட்டர் வேப்பரோட சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னா அப்ப இருக்கிறது டியூ பாயிண்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்போ 9 கிராம்ஸ்ல இப்போ இங்க இருக்கிற ஏர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 9 கிராமா மாறிடலாம். இப்போ அதால ஹோல்டிங் கெப்பாசிட்டி 9 கிராம் தான். மீதி இருக்க 1 கிராம் என்ன பண்ணிடுது? கீழே போட்டு. அப்ப இந்த கீழே போடுற ஒரு துளி டிராப்லெட் தான் என்ன பண்ணிடுதுன்னா, கீழே இருக்க புல்லுலையோ இல்ல நம்ம நைட்ல கார்ல இருக்கும் பாத்தீங்களா, கார்லயோ இல்ல பைக்கோட மிரர்லயோ நீங்க நைட்டு காலையில பாத்தீங்கன்னா துளி துளி துளியா இருக்கும். அதான் டியூஸ். ஓகே தானே? அப்ப இந்த 100 கிராம்ஸ் ஹோல்டிங் கெப்பாசிட்டியில when it gets freezed, the holding capacity become 9 gram and the rest 1 gram will be dropped down to become a dew point. So பாருங்க, the molecules of water in warm airல எப்படி இருக்கு? பிரிஞ்சு இருக்கு. இப்போ டியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க, பிரிஞ்சு இருக்கு. அப்ப இந்த இடத்துல கோல்ட் ஏர்ல டியூ பாயிண்ட் கிட்ட இருக்கு. கிட்ட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிராப்லெட். ஓகே தானே? When air cools to the exact point, it cannot hold any more moisture, causing water vapor to condense into liquid. அதுதான் டியூ பாயிண்டா லிக்விடா மாறி ஒரு டிராப் கீழே போய் இங்கே மாட்டிக்குது. சரியா? பட் லைக் வாட்டர், டியூ, ஃபால் ஆர் ஃப்ராஸ்ட். ஃப்ராஸ்ட்னா பனித்துளி, ஃபாக்னா புகமூட்டமா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதான். டியூனா லிக்விட். இது ரெண்டும் கண்டென்சேஷன். ஃபர்தரா பார்ப்போம். இது வரைக்கும் ஓகே தானே? ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, டியூ பாயிண்ட் பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட். அப்போ பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி cloud formation is major process of condensation. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுமா, கிளவுட் ஃபார்ம் ஆகுமா? கிளவுட் தான் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அந்த கிளவுட் ஃபார்ம் ஆகிறதுக்கே ஒரு சர்ஃபேஸ் தேவைப்படுதுன்றாங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ்னா எப்படி வானத்துல சர்ஃபேஸ்? அந்த சர்ஃபேஸோட பேஸ் என்னன்னா கண்டென்சேஷன் நியூக்ளியை. அப்படின்னா டஸ்ட்டு, அப்புறம் சால்ட், இதெல்லாம் என்னது? ஸ்மோக் எல்லாமே தான் அதோட பேஸா இருக்கு. மேலே போற வார்ம் ஏர் மேலே இருக்கிற கோல்டு ஏரோட இன்ட்ராக்ட் ஆகும்போது இட் பிகம்ஸ் கோல்ட் ஏர் அண்ட் கண்டென்சேஷன் பண்றதுக்கு ஒரு இடத்த தேவை. அப்போ மேலே இருக்கிற நம்ம அனுப்பிச்சோம்ல கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கேஸ் பிளஸ் டஸ்ட் பார்ட்டிகல், சால்ட், சோடியம் குளோரைட் சால்ட் தானே. அப்போ நீங்க இந்த சால்ட் எப்படி இங்க இருக்கிற சால்ட்டை மேலே கொண்டு போகுது? எவாபரேஷன் அப்போ சால்ட்டை மேலே கொண்டு போகுமா? கொண்டு போகாது. சால்ட்டை கீழே விட்டுட்டு எவாபரேஷன் பண்றதெல்லாம் பியோர் வாட்டரை மட்டும் மேலே எடுத்துட்டு போகும். அப்போ சால்ட் கீழே டெபாசிட் ஆன சால்ட்டை எப்படி அட்மாஸ்பியர்ல இருக்கு? இது எப்படி நடக்குதுன்னா, 2 வாட்டர் மோதும் போது பபிள்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பபிள்ஸ்ல சால்ட்டை ட்ராப் பண்ணி மேலே அட்மாஸ்பியர் கொண்டு போகும். அப்போ அட்மாஸ்பியரோட மாலிகுல்ஸ் விச் இஸ் ஏர் மாலிகுல்ஸ்ல இந்த சால்ட்டும் மறந்துகிட்டு இருக்கு. அப்போ மேலே போயிட்டு இருக்க எவாபரேஷனுக்கு அந்த சால்ட் எல்லாமே ஒரு பேஸா இருக்கு. அப்போ அந்த பேஸ் மேலே இருக்க கோல்டு ஏரோட வார்ம் ஏர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் கோல்டர். இந்த கோல்டு வாட்டர் வேப்பர் பிகம்ஸ் கிளவுட். அந்த கிளவுட் ஃபார்மேஷன் அங்கே இருக்கிற அந்த சால்ட் மேலேயும் டஸ்ட் மேலேயும் ஸ்மோக் மேலேயும் படர்ந்து
க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, க்ளவுட் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேஸு, அந்த லேட்டன் ஹீட்டுன்னு சொன்னோன்னா வாட்டர் வேப்பரில் ஹிடன் ஹீட்டு தானே இருக்கும். அப்போ அந்த ஹீட்டை வெளியே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறுது, ஆர் ஐஸ் கிறிஸ்டல்ஸாக மாறுது. ஐஸ் கிறிஸ்டல்ஸாக தான் ஆகுது, செகண்ட் ப்ராசஸ். அப்போ அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மோதும் போது இட் பிகம் ட்ராப்லெட். அப்போ ட்ராப்லெட்டாக நடக்கும்போது ஃபர்தராக நிறைய ட்ராப்லெட் மோதும் போது அதோட கேரிங் கெப்பாசிட்டியே உடஞ்சிருக்கு. க்ளவுட் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியல, வெயிட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ப்ரெசிபிடேஷனை கீழே போட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த எக்ஸாக்டான ப்ராசஸ். The formation is major process of condensation. When warm air rises, it expands, cools down high in the atmosphere. Once the air cools to its dew point, அதோட வாட்டர் வேப்பர் கெப்பாசிட்டியே தாண்டிடுச்சு. ஸோ கூல்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆன் டு டைனி, இவருங்க கண்டென்ஸ் ஆன் டு எதில் ஏர்பார்ன் பார்ட்டிகல்ஸ். அப்போ ஏரில் சுற்றிக்கிட்டு இருக்க பார்ட்டிகல்ஸ் ஆன டஸ்ட்டு, ஸ்மோக்கு, இது எல்லாத்துலேயும் போய் ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபார்மிங் த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆர் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பிரேக் ஆகி மோதும் போது இட்ஸ் பிகம் அ ரெயின்ஃபால். ஓகே தானே? அப்போ இந்த டஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் கம்ஸ் ஃபர்ஸ்ட்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் டஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சர் கம் ஃபர்ஸ்ட் பிகாஸ் வாட்டர் வேப்பர் நீட்ஸ் அ சாலிட் சர்ஃபேஸ் டு கண்டென்ஸ் ஆகும். இந்த மூணு தான் என்னது சாலிட் சர்ஃபேஸ். ஓகே, புரியுது சார்? அதுக்கப்புறம் தீஸ் டைனி ஏர்பார்ன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க? கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியை எழுதி வச்சுக்கோங்க. கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியனா டஸ்ட், ஸ்மோக்கு அண்ட் சால்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இந்த பேஸ் மேலே ஒரு சர்ஃபேஸ் மேலே கிளவுடாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி ப்ரொலீட் ஆகி ட்ராப்லெட்டாக கிரியேட் ஆகி கெப்பாசிட்டியை தாண்டினதுக்கப்புறம் மழையாக வருது. சால்ட்னா அதான் ஒரு பேஸ் மாதிரி இருக்கும், காற்றுல மறந்துக்கிட்டு இருக்கும். சால்ட்னா அந்த மாதிரி கையளவுலாம் இல்லை, ஏர் பார்ட்டிகல்ஸ்ல அது இருக்கும். ஓகேவா? அந்த பபுளில் ட்ராப் ஆகிட்டு நம்ம மேலே போயிடும். ஓகேவா? ஓஷனில் இருக்க பபுள்ஸ்னால. ஸோ இதை பாருங்க, டியூனா என்ன, பனி, ஃபாகுனா மூணு பனி. உங்களுக்கு தெரியும் இதோட விசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நீங்கள் இதில் வண்டி ஓட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. இந்த ஹிமாலயன் ரீட்டெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா, அதனால தான் காரணம். அப்போது அடுத்து என்னது, ஃப்ராஸ்ட். இந்த ஃப்ராஸ்ட் தான் ரோடில் ஆக்சிடென்ட் காஸ் பண்ணுது. என்ன பண்ணிடுன்னா உரைப்பனி, ஸ்னோஃபால் மாதிரி தான், ஒரு மாதிரி மெல்லிசாக ஷார்ப்பாக வரும். அது போய் என்ன பண்ணுன்னா ரோடில் அப்படியே மேலே ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடும். இப்போ அதில் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வண்டி ஓட்டும் போது ரோடுக்கும் அதுக்கு இருக்கிற கான்டாக்ட் மிஸ் ஆகிடும். அப்போ அது ஸ்லைட் பண்ணி போகிற மாதிரி போய் ஆக்சிடென்ட் காஸ் ஆகுது. சரியா? இது எல்லாமே கண்டென்சேஷனால நடக்கிறது தான். ஃபாகு, ஃப்ராஸ்ட். நான் அடுத்த பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ த கேன் பி டஸ்ட், ஸ்மோக் ஆர் சீ சால்ட். கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியை, அதுதான் அதோட பேஸ். ஒன்ஸ் த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆன் டு தீஸ் பார்ட்டிகல் இட் ஃபார்ம்ஸ் டைனி லிக்விட் ட்ராப்லெட்ஸ். அதுக்கப்புறம் மழையா பெய்யுது. ஸோ டியூ பாயிண்ட்ல லோயர் தென் ஃப்ரீசிங் பாயிண்டாக இருந்தாலும் ஹையர் தென் ஃப்ரீசிங் பாயிண்டாக இருந்தாலும் கிளவுட் ஃபார்மேஷன் நடக்குது. சரியா? அடுத்து condensation happens when weather dew point is higher or lower than the freezing point. அப்போ ஹையர் அண்ட் லோயர்னு சொல்லும் போது 0 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் மேலேயா இருந்தாலுமே ஃப்ரீசிங் நடக்குது. சரியா? The dew point is above freezing, water vapor turns into liquid drops like dew or fog. ஸோ இதெல்லாம் போதும். அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் மட்டும் பார்த்துடலாம். சரியா? ஸோ பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லும்போது water vapor turns directly into ice crystals like frost. Ice crystals பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்க. அப்போ இதுதான் ஐஸ் கிறிஸ்டல். அதுக்கப்புறமா வாட்டர் வேப்பராக மாறி மோதும். சரியா? சரி, அப்போ தான் பார்த்தோம். The moisture in the air takes one of the following forms. எனக்கு டியூ, ஃப்ராஸ்ட், ஃபாக், கிளவுட்ஸ், இதுதான் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். டியூனா பனிப்பொடி. அது வந்து இந்த கெப்பாசிட்டியை தாண்டிடுச்சுன்னா வாட்டர் வேப்பரை ஏர்னால ஹோல்ட் பண்ண முடியாமல் கீழே போட்டுறது. அது ஏன் வந்து கிரவுண்ட் லெவலில் நடக்குதுன்னா நைட்டில் கோல்டாக இருக்குமா, அப்போ வார்மர் ரைஸ் ஆகிட்டு இருக்கும் போது நைட் ஆகிடுது. இப்போ நைட்டில் கோல்டு விண்டு போயிட்டு இருக்கும்போது கண்டென்சேஷன் கிரவுண்ட் லெவல்லே நடந்துது. இப்போ கிரவுண்ட் லெவல்லே நடக்கும்போது இந்த ஃப்ராஸ்ட், ஃபாக்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்போ மேலே போய் அட்மாஸ்பியரில் சேரும் போது தான் கிளவுட் ஃபார்மேஷன் நடக்குது. சரியா? அப்போ கீழே அந்த கெப்பாசிட்டியை தாண்டிச்சுன்னா டியூவாக பனித்துளியாக கீழே போட்டுருக்கு. கார்லலாம் இருக்கிறோம்னு சொன்னதில்ல, காரில், கிராஸில், ஸோ இதெல்லாம் தான்.
ஸோ டியூன்னு சொல்லும் போது பாருங்க, when the moisture is deposited in the form of water droplets on cooler surface of the solid object. கூலர் சர்ஃபேஸ்ல தான் போடும் அப்படின்றாங்க, வாட்டர் ட்ராப்லெட்டாக போடும். சரியா? ரேதர் தென் நியூக்ளியை இந்த ஏர் அபோவ் த சர்ஃபேஸ். அப்போ அந்த நியூக்ளியில போடாது, சாலிடான சர்ஃபேஸ்ல தான் போகும் அப்படின்றாங்க. இது டியூ. சரியா? எங்க ஸ்டோன்ஸ்லும் சரி, கிளாஸ்ல, பிளேட்ஸ்ல, பிளான்ட்டோட லீவ்ஸ்ல இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. சரியா? ஸோ ஏன் இந்த ஃபார்மேஷன் நடக்கணும் அப்படின்னா, கிளியர் ஸ்கை இருக்கணும், காம் ஏர் இருக்கணும். ஏன் கிளியர் ஸ்கை? ஏன்னா மேலே க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்கலன்னு அர்த்தம், கீழே அது நடந்துச்சு. அப்போ இந்த டியூவை கீழே போட்டுருக்கு. அப்போ காமான ஏர் இருக்கணும். விண்டு மூவ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டியூவெல்லாம் வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடும், அந்த இடத்துல கீழே போடாது. அதே மாதிரி ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா பொட்டன்ஷியல் ஹியூமிடிட்டி. இப்போ 100% 60% இருந்துச்சுன்னா அது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அப்போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன? ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வேப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்றாங்க. சரியா? இப்போ கோல்ட் அண்ட் லாங் நைட்ஸ் இருந்தாலும் இது நடக்கும். சரியா? சர்ஃபேஸில் கோல்ட் நைட்ஸ் இருக்கும் போது வார்ம் ஏர் இங்கேயே வந்து என்ன ஆயிடுது, ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. சரியா? இட் இஸ் நெசசரி டு டியூ பாயிண்ட் இஸ் அபோவ் ஃப்ரீசிங் பாயிண்ட். இது அபோவ் ஃப்ரீசிங் பாயிண்ட்னா இந்த 10 கிராம் ரோல் பண்ணுற இடத்த ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஃப்ரீஸ் ஆகிடும். டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? 0 டிகிரி அந்த டைமில் இருக்கும்போது ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ ஃப்ரீஸ் ஆகும்போது மீதி இருக்கிற 1 கிராம கீழே போட்டுருது. இட்ஸ் எக்ஸாம்பிள். அப்போது ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் அபோவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஒயிட் ஃப்ராஸ்ட். ஃப்ராஸ்ட் ஃபார்ம் அண்டர் கோல்டு சர்ஃபேஸ் when condensation take place below freezing point. இப்போ ஃப்ராஸ்ட்னால என்னது? ஐஸ் கிறிஸ்டல்ஸ் தான் என்னது? ஃப்ராஸ்ட். நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த கிறிஸ்மஸ் வின்டர் டைம்லலாம் பெய்யும், குட்டி குட்டியாக இருக்கும், பட் அது பெரிய இம்பேக்ட் இருக்காது. அது மாதிரி படர்ந்து அது ஸ்னோவாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறாது, ஏன்னா அது இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் க்ளவுடு தான் ஃப்ராஸ்ட்ன்றது, இல்லை ஒரு ஃபார்ம் ஆஃப் கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஸோ கண்டிஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் ஃப்ராஸ்ட் பாருங்க, சேம் ஆஸ் தோ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் டியூ, except the air temperature must be at or below the freezing point. Okay. அடுத்து ஃபாகுக்கும் மிஸ்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிஸ்டோட விசிபிலிட்டி தெரியும், உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். அப்போ ஃபாகோட விசிபிலிட்டி 1 கிலோமீட்டர்னா மிஸ்டோட விசிபிலிட்டி 0.6 கிலோமீட்டர், 600 மீட்டர்ஸ்ல தெரியும். அப்படின்னா ஒரு 600 மிஸ்ட் இருக்கும் போது உங்களுக்கு 600 மீட்டர்ல உங்களுக்கு ரோடு தெரியும். ஃபாக் இருந்துச்சுன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ரோடு தெரியாது. அப்போ டென்சிட்டி எது அதிகம்? ஃபாக் தான் அதிகம். இப்போ ஸ்மாக்னா என்னது? ஸ்மாக். ஃபாக்னா உங்களுக்கு தெரியும். ஸ்மாக்னா என்ன? கண்டென்சேஷன் நடக்கிறதுக்கு கண்டென்சேஷன் நியூக்ளியை டஸ்ட்னு சொன்னா, ஸ்மோக்குன்னு சொன்னா, இப்போ இண்டஸ்ட்ரி ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கும்போது அது கிளப்புற போக ஒரு பேஸா நம்ம தானே, ஒரு டஸ்ட், ஒரு ஸ்மோக்கு தானே. அப்போ இந்த ஃபாகு, அந்த கண்டென்சேஷன் அந்த டஸ்ட் பார்ட்டிகல் ஸ்மோக் இருக்கிற இடத்துல நடந்துருச்சுன்னா த மிக்சர் ஆஃப் ஸ்மாக், ஃபாக் பிளஸ் ஸ்மோக் இஸ் கால்ட் ஸ்மாக். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுதுல? அதான் பாருங்க, when the temperature of air mass is containing large quantity of water vapor, falls of sudden condensation take place within the fine dust particles. அப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எங்க இருக்கும் அங்கேயே ஆயிடும் அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள், in urban and industry centers, smoke provides plenty of nuclei which help the formation of fog and mist. Such condition when fog is mixed with smoke is called smog. இப்போ fog is cloud with the base are very near to the ground. அப்போ mist fog ரெண்டுமே கிரவுண்ட்ல தான் நடக்குது. Because of the fog and mist, the visibility become poor to zero. கம்பேர் பண்ணும்போது ஃபாகோட விசிபிலிட்டி தான் ரொம்ப மோசமாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்ட் அண்ட் ஃபாக் பார்த்தீங்கன்னா, கண்டெய்ன்ஸ் மோர் மாய்ஸ்சர் இன் த ஃபாகு. அப்போ ஃபாகில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்குது. இப்போ மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கனால இந்த ஃபார்மேஷன் ஆஃப் இந்த கண்டென்சேஷன் அதிகமாக நடக்குதாங்க. ஓகே. இந்த மிஸ்ட் ஈச் நியூக்ளியை கண்டென்ஸ் திக்கஸ்ட் லேயர். திக்கஸ்ட் லேயர்னால அது கீழே வந்துரும்னு அர்த்தம் இல்லையா? அப்போ லேயராக இருக்கும்போது உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியுது ஓரளவுக்கு. சரியா? லேயர் ஆகும்போது கீழே வந்துடுது இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. So mist are frequent over mountains as rising warm slopes meet the cold surface. புரிஞ்சா?
இப்போது மவுண்டன் ரீஜனில் கோல்டாக இருக்கும். இப்போ வார்ம் ஏர் மீட் பண்ணும்போது ரைஸ் ஆகி மிஸ்ட் வந்து பிளெண்ட் ஆகிடுது, மிக்சிங் நடக்குது அந்த இடத்துல. சரியா? சாரி, வார்ம் ஏர் ரைசிங் ஆகுது. ஸோ ஏஸ் வந்து பொல்யூஷனால காஸ் பண்ணுறது. இட்ஸ் நாட் எ கண்டென்சேஷன் ப்ராசஸ். இது சர்ஃபேஸ்க்கும் அட்மாஸ்பியருக்கும் சம்மந்தம் இல்லை. பொல்யூஷன்னால நமக்கு வந்து விசிபிலிட்டியை மறைக்கிறது. அதுதான் வந்து ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ட்ரெடிஷ்னலி அட்மாஸ்பியரிக் ஃபினாமினா வேர் டஸ்ட், ஸ்மோக் அண்ட் அதர் ட்ரை பார்ட்டிகல் அப்ஸ்கியூர்னா தடையாக இருக்கும். த கிளாரிட்டி ஆஃப் த ஸ்கை. இந்த இடத்துல கண்டென்சேஷன் நடக்கல, ஸ்மோக்கும் நடக்கல. சரியா? ஸோ இது கண்டென்சேஷன் ஆஃப் ஸ்மாக் தான். லைக் சிமிலராக இருக்கும். ஸ்மோக் எப்படி இருக்கும்? அதுவும் புகை தானே. ஸ்மோக்கு ஃபாகு கலந்தா ஸ்மோக்கு. இப்போ அதே மாதிரி ஹேஸும் இருக்கும். காரணம் பொல்யூஷன் தான் காரணம். இண்டஸ்ட்ரி பொல்யூஷன், நம்ம எமிட் பண்ணுற வெஹிக்கல் இருக்க கேஸ் எல்லாமே போய் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடும் மேலே சர்ஃபேஸில். அது என்ன பண்ணுன்னா நமக்கு விசிபிலிட்டி பிளாக் பண்ணும். நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அது உங்களுக்கு தெரியும். பிளாக் கலரில் அப்பியரன்ஸ் இருக்கும். இதுதான் ஹேஸ். இட்ஸ் நத்திங் டு டூ வித் கண்டென்சேஷன். சரியா? நான் உங்களுக்கு அட்மாஸ்பியரில் நடக்கிற ஃபினாமினா சொல்கிறதுனால சொன்னேன். சரியா? நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி க்ளவுடு. ஸோ க்ளவுடுன்னு சொல்லும் போது இட்ஸ் அ மாஸ் மினிட் வாட்டர் டாப்லெட் டைனி கிறிஸ்டல்ஸ். உங்களுக்கு தெரியும், கண்டென்சேஷன் நியூக்ளியர் மேலே ஃபார்ம் ஆகுறது ஒரு க்ளவுடு. இதில் டைப்ஸ் ஆஃப் க்ளவுடுக்கு டைரெக்டாக போகலாம். ஸோ இப்போ அடியாபெட்டிக் கூலிங்னா என்ன? இந்த வார்ம் ஏர் ரைசஸ் மீட்ஸ் கோல்ட் ஏர் அண்ட் பிகம்ஸ் கோல்டர், ஃபார்மிங் cloud system adiabatic cooling. அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, warm air rises and meet with cold air becomes colder தான் adiabatic cooling. As the clouds are formed at the height over the surface of Earth, they take various shapes. இப்போ ஒவ்வொரு டென்சிட்டிக்கும் ஒவ்வொரு ஹைட்டுக்கும் அது எக்ஸ்பேன்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி இந்த கிளவுடோட ஃபார்மேஷன், அதோட ஸ்ட்ரக்சரு, அதோட போர்ஷன்ஸ் எல்லாமே மாறும். அதில் 4 இம்பார்ட்டண்டான கிளவுடு பார்த்தீங்கன்னா சிர்ரஸ், கியூமுலஸ், ஸ்ட்ராட்டஸ், நிம்பஸ். ஸோ சிர்ரஸ் அப்படின்றதுனா ஹையஸ்ட் கிளவுடு, கியூமுலஸ் மிடில் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ராட்டஸ் பாட்டமில் ஃபார்ம் ஆகும், நிம்பஸ் ஆல்மோஸ்ட் மிடில் அண்ட் ஸ்ட்ராட்டஸ் கிட்ட இருக்கும். சரியா? அப்போது இந்த கியூமுலஸ், இந்த கியூமுலோ நிம்பஸில் தான் நமக்கு இந்த கன்வெக்ஷனல் ரைட்ஃபால் நடக்குது. கியூமுலோ நிம்பஸ் பார்த்தீங்கன்னா வார்ம் ஏர் என்ன பண்ணுன்னா ஒரு சர்டன் லெவலுக்கு ஒரு ரீச் ஆகி க்ளவுட் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் இதனாலேயே திரும்ப ஃபார்ம் ஆகி வெர்டிகலாக போயிட்டே இருக்கும். அதான் கியூமுலோ நிம்பஸ். இதுதான் மழை தரும். அதிகமான மழை தருது, ஸ்ட்ராங் எல்லாமே இந்த கியூமுலோ நிம்பஸில் தான் நடக்குது. இப்போ ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்லும் போது லேயர்டாக இருக்கும். இந்த மாதிரி லேயர்டு க்ளவுட்ஸாக இருக்கும். பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சிர்ரஸ் பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஃபஸ்ட்டு ஹைட்டில் இருக்கும், ஆல்மோஸ்ட் 12,000 ஃபீட்டில் இருக்கும். அப்போ குமுலஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் மாதிரி இருக்கும், காட்டன் பஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃப்ளாட்டாக இருக்கும், லேயராக அடிக்கிருக்கும். இப்போ நிம்பஸ் ஒரு பிளாக் கலரில் இருக்கு. நிம்பஸ் பாருங்க, இப்போ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி லேயர் தான் இருக்கும். இப்போ சிர்ரஸ் இந்த மாதிரி பாஸ்டாக புரிஞ்சிருக்கும். கியூமுலஸ் வந்து காட்டன் மாதிரி இருக்கும். சரியா? இந்த கியூமுலோ நிம்பஸ் தான் என்ன பண்ணுது, பெருசாக அப்படி வளர்ந்துட்டே போகும் கன்வெக்ஷன் ப்ராசஸ்னால. அதுதான் மழை அதிகமாக தரும். நிம்பஸ் வந்து மோஸ்ட்லி பொல்யூஷன்னால இல்லை, பொல்யூஷன் தரும், பொல்யூஷன்னால இந்த மாதிரி கலர் இருக்குது. பிளாக்கா இல்லை, ரெயின்ஃபால் தரும், அதுவும் தரும். அதான் கியூமுலோ நிம்பஸ். ஓகேவா? நான் சொல்கிறேன், அடுத்து இருக்கு கியூமுலோ நிம்பஸ் இதெல்லாம் இருக்கும். சிர்ரஸ் clouds are formed at 8,000 to 12,000 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். ஸோ அதான் டாப்பஸ்ட் கிளவுடு. தே ஆர் தின் அண்ட் டிட்டாச்சு கிளவுட்ஸ். இது என்ன டிட்டாச்சு கிளவுட்ஸ்? பிரிஞ்சு தான் இருந்துச்சு. அதான் டிட்டாச். உங்களுக்கு ஒன்றும் விலகி இருக்கு. சரியா? ஹேவிங் ஃபெதர்லி அப்பியரன்ஸ், ஒரு ஃபெதர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கியூமுலஸ் வந்துருச்சா, காட்டன் உள்ள மாதிரி இருக்கும். 4,000 to 7,000 மீட்டர் தான் இதோட ஹைட்டு.
சரியா? patches and can be scattered here and there. They have a flat base. Flat base இருந்தாலும் மேலே ஃபார்ம் ஆகும்போது உள்ளு மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒரு காட்டன் பஞ்சு மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். இப்போ ஸ்ட்ராட்டஸ் மாதிரியே லேயர்டாக இருக்கும். லார்ஜ் போர்ஷன் ஆஃப் லேயர்ல நீங்க இப்போ பார்க்க முடியும். நீங்க வெளியே போய் கூட பாருங்க. These clouds are generally formed either due to loss of heat or mixing of air masses. For example, என்னது கோல்டு ஏரும் வார்ம் ஏரும் மீட் பண்ற இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஸ் கிளவுட் ஃபார்ம் ஆகுன்றாங்க. சரியா? ஸோ இது ரெண்டோட டிஸ்டன்ஸை எழுதி வச்சுக்கோங்க. ஹைட்டை எடுத்து நிம்பஸ் பிளாக் டார்க் கிரே கலர்ல இருக்கும். மிடில் லெவல்ல ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ குளுமுலஸ் ஆல்சோ மிடில். அப்போ இந்த மிடிலுக்கும் ஸ்ட்ராட்டஸ்கிட்ட இருக்கிறது தான் நிம்பஸ் கிளவுட்ஸ்னு சொல்றோம். சரியா? இப்போ எர்த் சர்ஃபேஸ் கிட்டே ஃபார்ம் ஆகுன்றாங்க. தேர் எக்ஸ்ட்ரீம்லி டென்ஸ் அண்ட் ஒப்பேக்கோ. வாட் இஸ் ஒப்பேக்கோ? தே ஒன்ட் பாஸ் த சன்ஸ் ரேடியேஷன். அதான் ஒப்பேக்கோ. டிரான்ஸ்பரண்ட் என்ன அர்த்தம்? அனுப்பும் உள்ள ரேடியேட் பண்ணும். ஒப்பேக்கோனா டிரான்ஸ்பரண்டா இருக்காது. இட் வில் பி கேப்சரிங் த சன் ரேஸ். The clouds are low that they seem to touch the ground. அப்போ வந்து லோயஸ்ட் கிளவுட்னால எது? நிம்பஸ் கிளவுட். ஸோ பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதோட வெரைட்டி பாருங்க. அடுத்து நம்ம ஹையஸ்ட் கிளவுட்ஸ் என்னன்னு பார்த்தோம்? சிர்ரஸ் பார்த்தோம். அப்போ ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஃபிளாட்டா லேயர்டா இருக்கும். சிர்ரஸ் கிளவுட் எப்படி இருக்கும்? டிட்டாச்சா இருக்கும். அப்போ இந்த சிர்ரஸும் ஃபிளாட்டா இருக்கிற ஸ்ட்ராட்டஸும் கலந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது? சிர்ரோ ஸ்ட்ராட்டஸ். இங்க எங்க இருக்கு கண்டுபிடிங்க. இல்லையா? சரி, ஓகே. வேற என்ன இருக்கு? ஆல்டோ ஸ்டேட்டஸ் இருக்கா? இதென்ன ஆல்டோ ஸ்டேட்டஸ்? இந்த லேயர்டு மேலே இன்னொரு லேயர் இருக்கு அப்படின்ற போது ஆல்டோ ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றோம். அப்ப இந்த கியூமுலஸ்க்கு மேல போயிட்டே இருந்துச்சுன்னா கியூமுலோ நிம்பஸ். நீங்க கேட்டீங்கல்ல, நிம்பஸ் கருப்பா இருக்கு, கியூமுலஸ் வெள்ளையா இருக்கு உள்ள மாதிரி. இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஆமா, இப்போ இந்த கியூமுலோ நிம்பஸ் தான் ரெண்டுமே அட்டாச்சா இருக்கும் போது மழை தருது. இதுதான் மழை தருது பாருங்க. சரியா? இப்படிதான் ஃபார்ம் ஆயிட்டே போகும். இந்த கண்டென்சேஷன் இப்படிதான் நடக்கும். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்ல 50,000 ஃபீட். ஆமா, வளர்ந்துக்கிட்டே போகும் ஹைட்ல. ஓகே ஓகே. சிர்ரஸ் எப்படி இருக்கும்? டிட்டாச்சா இருக்கும். கியூமுலஸ் என்ன பண்ணும்? கியூமுலேட்டிவா அடிக்கிட்டே போகும். அப்ப இந்த டிட்டாச்சு அப்படியே அடிக்கிட்டே போறது சிர்ரோ கியூமுலஸ். ஓகே. இப்போ மிடில் கிளவுட்ஸ்ல ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ் அண்ட் ஆல்டோ கியூமுலஸ் வந்துருச்சு. ஆல்டோ கியூமுலஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த கியூமுலஸ் எப்படி இருக்கும்? டிட்டாச்சா இருக்கும். ஸ்ட்ராட்டஸ் எப்படி இருக்கும்? லேயரா இருக்கும். அப்ப இந்த லேயர்டும் கியூமுலஸும் சேர்ந்தது ஆல்டோ கியூமுலஸ். ஸ்ட்ராட்டோ எப்படி இருக்கும்? பிளாட்டா இருக்கும். கியூமுலஸ் எப்படி இருக்கும்? பஞ்சு மாதிரி டிட்டாச்சா இருக்கும். அப்போ இந்த பிளாட்டும் பஞ்சு மாதிரி இருக்கிறதும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ். ஓகேவா? தெரியுதா? கியூமுலஸ்க்கும் ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ் வித்தியாசம். ஸோ இதெல்லாம் அதோட டைப்ஸ் தான். இதை விடுங்க, நான் பிக்சர் இந்த கலரை வச்சு டிஃபைன் பண்ணாங்க. கியூமுலோ நிம்பஸ்ன்னு சொல்லும்போது நிம்பஸும் கியூமுலோவும் மெர்ஜ் ஆகுதுன்றது மட்டும் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க இதெல்லாம் எழுதி வைங்க. இதெல்லாமே எழுது. ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தா டைம் பத்தாது. இதெல்லாம் போயிட்டு வீட்டில் போட்டு பாருங்க. நான் இன்னொரு பிக்சர் வச்சிருக்கேன் பாருங்க. 4 இம்பார்ட்டன்ட் இதுதான்: சிர்ரஸ், குமுலஸ், ஸ்ட்ராட்டஸ், நிம்பஸ். அப்போ எல்லாத்தோட கம்போசிஷன் தான் அந்த ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ நிம்பஸ், குமுலோ நிம்பஸ் எல்லாம். அதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. இதை எழுதியும் வச்சுக்கோங்க. சரி, ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation இது ஒரு வாட்டி போய் பார்த்துருங்க எல்லாமே. ஸோ பாருங்க, ஸ்ட்ராட்டோ, குமுலஸ், நிம்போ ஸ்ட்ராட்டஸ், குமுலோ நிம்பஸ், நிம்போ ஸ்ட்ராட்டஸ் ரெண்டுமே மழை தரும். ஓகேவா? இது வெர்டிகலாக அப்படியே போயிட்டே இருக்கும். தண்டர் ஸ்டார்ம்லாம் தருதாது. நிம்போ ஸ்ட்ராட்டஸ் வந்து சடன் ரெயின்ஃபால் தரும்.
அதனால தான் அந்த பிளாக் கலர்ல ஃபார்மேஷன் இருக்கு. ஏன்னா லோயஸ்ட் லெவல்லே அது ஃபார்ம் ஆகும். நீ ஒரு ரீஜன்ல மழை பெய்யும், ஒரு ரீஜன்ல மழை பெய்யாது. அதுக்காக காரணம் இதுதான், நிம்போ ஸ்டேட்டஸ் தான். இங்கே மழை பெய்யும், இங்கே மழை பெய்யல பெய்யும், திருமங்கலம்ல பெய்யாது. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஏன்னா விசிபிளாவே உங்களுக்கு கிட்டே தெரியும் அந்த கிளவுட்லாம் கருப்பா. நீங்க அதிகமா அதோட மூவ்மெண்ட்டை நீங்க பார்க்க முடியும். ஸோ அதுதான் அந்த கருப்பா இருக்கிறது காரணம். ஸோ மேஜர் ஃபார்ம் ஆஃப் ப்ரிசிபிடேஷன். ஸோ ட்ரிசல்னா உங்களுக்கு தெரியும், டைனி ட்ராப்லெட்ஸாக வரும். 0.5 mm தான் அதோட ப்ரெசிபிடேஷன். அடுத்து ரெயின் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான், அதுவும் 0.5 mm. இப்போ இது ரெண்டுமே 0.5 mm என்ன டிஃபரன்ஸ்? அப்படியே பக்கமா டென்சிட்டி அதிகமா பெஞ்சா ரெயின், விட்டு விட்டு மழை துளி விழுகுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ட்ரிசல். சரியா? அப்போ பொறுமையா டென்சிட்டி கம்மியா அப்படி பெஞ்சா அது ட்ரிசல். அப்போ டென்சிட்டி அதிகமா பெஞ்சிச்சுன்னா என்னது? மழை. ஓகே. ஸ்னோஃபால். ஸ்னோஃபால் எப்போ பெய்யுதுன்னா அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் the atmosphere temperature remain below freezing, allowing water vapor to crystallize into snowflake. அப்ப அங்கேயே பிலோ 0 டிகிரிக்கு கம்மியா போனதுக்கு அப்புறமா அங்கேயே கிறிஸ்டல் ஃபார்மேஷன் நடந்துருக்கு. அப்புறம் கீழே வர வர அதுக்கு அடுத்து இருக்கிற அட்மாஸ்பியரிக் லேயரும் கோல்டு டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இட் ரிமைன்ஸ் ஆஸ் த ஸ்னோஃபால். ஓகேவா? ஸ்லீட் அப்படின்னா ரெயின் டிராப்ஸ் வந்து கோல்ட் லேயரை பாஸ் பண்ணும்போது அப்படியே அந்த கோல்டா மாறி கீழே வந்து இங்க கிளவுட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது டிராப்லெட்டா தான் வருது. அடுத்து அப்படியே கோல்ட் லேயரை ஃபார்ம் தாண்டி வரும்போது இட் பாசஸ் டு த லேயர் அண்ட் கன்வெர்டட் இன்டு ஸ்லீட். குச்சி குச்சியா இருக்கும், ஆனா ஃப்ரோசன் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதான் ஸ்லீட். ஹெயில் ஸ்டார்ம் மேல இருக்கிற கோல்டு லேயர் ஆஃப் ஏர் அப்படியே லேயர்டு ஃபார்மேஷனா மாறுறதுனால அது அப்படியே ஐஸ் கியூப்ஸா மாறி ஒரு டைமுக்கு மேல கிளவுடால வெயிட்டை பியர் பண்ண முடியாம கீழே விழுந்துருது. சரியா? ஸோ இதுதான் என்னது? ஹெயில் ஸ்டார்ம்னு சொல்றாங்க. சரியா? ஸ்லீட் கேன் மேக் ரோட்ஸ் டேஞ்சரஸ்லி ஸ்லிப்பரி, டிஸ்டர்ப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டேமேஜ் கிராப்ஸ். ஓகேவா? ஸ்மால் ஐஸ் பெல்லட்ஸா மாறும். இந்த ஸ்மால் ஐஸ் பெல்லட்ஸ் தான் ஃபர்தரா லேயர்டு ஃபார்மேஷனா ஆகி ஹெயில் ஸ்டார்மா மாறுது. பாருங்க, சாயில் ஐஸ் precipitation forming during thunderstorm when the strong rising currents push water droplets into high freezing clouds layer. Ice grows heavy ஆனதுக்கு அப்புறமா கிரவுண்ட்ல விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆலங்கட்டி மழை அந்த ஃபிளீட் எல்லாம் ஒரு லேயருக்கு மேல கோல்டு லேயர் மேல அப்படியே படிஞ்சிரும். படிஞ்சு அது வெயிட் அதிகமாச்சுன்னா கீழே விழுந்துரும். சரியா? அப்ப இந்த ஸ்லீட்டு, ஃப்ராஸ்ட்டு இது எல்லாமே என்ன பண்ணும்? ஸ்லிப்பரியா இருக்கும், ரோடு வழுக்கும். ஓகே. அப்போ பிவிகே பார்த்துடலாமா? ஸோ ரெண்டு லாஸ்ட் கிளாஸாக பார்த்த பிவிகே பார்த்தோம். ஓகே. The atmospheric is heated more by incoming solar radiation than by terrestrial radiation. Second, greenhouse gas are effectively absorbed long-wave terrestrial radiation. Answers பண்ணுங்க. நீ ஆன்சர் சொல்லுங்க. ஏ சொல்றீங்களா? பி யோசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? அட்மாஸ்பியர் ஹீட்டட் மோர் பை இன்கமிங் சோலார் ரேடியேஷன். அப்போ இன்சுலேஷன்னால தான் அட்மாஸ்பியர் அதிகமா ஹீட் ஆகுது. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை விட இன்சுலேஷன்ல தான் அதிகமா அட்மாஸ்பியர் ஹீட் ஆகுதுன்றான். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் தான் என்ன பண்ணுது?
டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுதுன்றாங்க. ஆமாவா? இது ஓகே. அப்ப இது அப்போ 2 இஸ் கரெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு தெரியல, நான் புரியாத வரைக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். அப்போ 2 இஸ் கரெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த இன்கரெக்டா அழிச்சிடுறீங்க. ஓகே, ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் 1. இல்ல, இப்போ இதுல நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த ஹீட் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா எர்த்து 34 யூனிட் அனுப்புதா? அப்போ 34 யூனிட் எங்க அட்மாஸ்பியர்ல டிராப் ஆகுது. அப்போ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்ல தான் அட்மாஸ்பியர் அதிகமா ஹீட் ஆகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். இவங்க என்ன சொல்றான், இன்கமிங் இன்சுலேஷன்ல தான் அதிகமா ஹீட் ஆகுது அப்படின்றான். ஆனா ஆக்சுவலா டெரஸ்ட்ரியல்ல தானே ஹீட் அதிகமாகுது. ஹீட் பட்ஜெட்ல இப்பதான் படிச்சோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் டி. ஓகேவா? இதுல ஒன்றும் டவுட் இல்லைல்ல? ஓகே. Statement 2 does not explain statement 1. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஒரு ஒரு டெஃபினிஷன், ஒரு ஃபேக்டை கொடுக்கும். ஸோ அந்த ஃபேக்டுக்கு பியர் பண்ற மாதிரி, சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. தப்பா இருக்கும்போது எப்படி ஸ்டேட்மெண்ட் 2 அதுக்கு சப்போர்ட் பண்ணும்? புரிஞ்சா? அதனாலதான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டி போயிடுறோம். சரியா? நெக்ஸ்ட். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு எர்த் அட்மாஸ்பியர், which one of the following statement is correct? என்னன்னது? The total amount of insulation received at equator is roughly about 10 times the trigger at poles. அப்ப ஈக்குவேட்டர்ல ரிசீவ் ஆகிற சன்லைட் போல்ஸை கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. முதல் விஷயம், முதல் கேள்வி. ரெண்டாவது, இன்ஃப்ராரெட் ரேஸ் கான்ஸ்டிடியூட் ரஃப்லி 2/3 ஆஃப் இன்சுலேஷன். ஸோ இப்போ இன்சுலேஷன்ல இன்ஃப்ராரெட் இருக்கு, அல்ட்ரா வயலட் இருக்கு, விசிபிள் ரேஸ் இருக்கு. அதுல இன்ஃப்ராரெட் ரேஸ் மட்டும் 2/3, which is 66% கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றாங்க. அப்படியா? மூணாவது, இன்ஃப்ராரெட் ரேஸ் ஆர் லார்ஜ்லி அப்சர்வ் பை வாட்டர் வேப்பர் தட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் த லோயர் அட்மாஸ்பியர். லோயர் அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் வேப்பர் தான் இன்ஃப்ராரெட் வேவ்ஸை பிடிச்சி வச்சுக்குது அப்படின்றான். நாலாவது பாயிண்ட், இன்ஃப்ராரெட் ரேஸ் ஆர் பார்ட் ஆஃப் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். விசிபிளா? அப்ப எதை எலிமினேட் பண்றீங்க? எது கரெக்ட்? இப்போ இதுல வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியர் நீங்க ஒன்னு சூஸ் பண்ணணும். எது தப்பு, எதை நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ எது எலிமினேஷன், எதை எலிமினேட் பண்ணலாம்? டி எலிமினேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட், சி ஏன் எலிமினேட் பண்ணலாம்? ரீசன் சொல்லுங்க. வாட்டர் எப்படி அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் அது எலிமினேட் பண்ணலாம். இப்போ 2B. So I'm getting to the answer directly. So amount of insulation received at the equator is roughly 10 times of poles. ஆனா இல்லை. அப்போ 10 times அப்படின்றதா செக் நமக்கு இல்லை. நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபேக்ட், சப்போலார் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ல தானே அதிகமா இன்சுலேஷன் இருக்கு. கிளவுட் கம்மியா இருக்கனால இன்சுலேஷன் அதிகமா இருக்கு. ஈக்குவேட்டர்ல கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்குன்னு சொன்னா அதுதான் அதோட ட்ராப். ரெண்டாவது, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் 2/3 இல்லை, 49% தான் இருக்கு. இப்போ 2/3 66%. சரியா? அப்போ விசிபிள் ஸ்பெக்ட்ரம் நமக்கு 45 வந்துடும். மீதி 99 + 6% தான் நமக்கு என்னது? அல்ட்ரா வயலட். அப்போ 49% பாருங்க. விசிபிள் ஸ்பெக்ட்ரம் 45%. இன்சுலேஷன்ல இருக்கிறத சொல்றேன், சன்லைட்டோட ரேஸ்ல இருக்கிறது. 45% என்னது? அல்ட்ரா இல்ல விசிபிள் ஸ்பெக்ட்ரம், விசிபிள் லைட்ஸ். 49 என்னது? இன்ஃப்ராரெட். மீதி 6 இருக்கு தானே? மீதி 6 இருக்கு. மீதி என்ன இருக்கு? அல்ட்ரா வயலட், யூவி ரேஸ். ஓகேவா? ஸோ யூவி ரேஸ் நமக்கு வெரி ஹார்ம்ஃபுல், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் கிரியேட் பண்றது யூவி ரேஸ். இன்ஃப்ராரெட் ரேஸ்ல
நம்ம ஸ்கின்னை அதிகமாக ஹீட் பண்ணுறது இன்ஃப்ராரெட், ஸ்கின்னை பேர்ன் பண்ணுறது யூவி ரேஸ். ஓகேவா? அந்த டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஏன்னா வாட்டர் வேப்பர் லோயர் அட்மாஸ்பியர்னு சொல்லும் போது சர்ஃபேஸா இல்லை, இது அட்மாஸ்பியர்ல இருக்கிற லோயர் லேயர். அப்போ இந்த லோயர் லேயர்ல தானே வாட்டர் வேப்பர் இருக்கும். வாட்டர் வேப்பர் எங்க இருக்கும்? டோபோஸ்பியர்ல தானே இருக்கும். அப்போ அந்த டோபோஸ்பியர் வாட்டர் வேப்பர் ஒரு கேஸ் தானே. அப்போ அந்த கேஸ் என்ன பண்ணும்? இந்த இன்விசிபிள் ரேஸ் தானே இது இன்ஃப்ராரெட், அதை ஹோல்ட் பண்ணுமா? சொல்லு ஃபேக்ட். நான் உங்களுக்கு சொல்லல, பிவைக்குள்ள பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். The doldrums is a low pressure area around the equator where the prevailing winds are calm. ஆமாவா? Yes or no? Yes. Okay. Okay. Low pressure is caused by heat at the equator, which makes the air rise and travel both northwards and southwards. Correct? Correct. Low pressure is caused by heat at the equator, which makes the air rise, travel both northward and southward. ஆமாதானே? அப்போ the answer is statement both statement are individually true. The 2 is correct explanation of statement 1. ஆமாதானே? இது காமா இருக்கனால தானே மேல இருக்கிற டிராபிக்கல் ஜோன்ல இருக்க ஏர்னா கீழே வந்து இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் வந்து மோதுன்னு படிச்சோம். அதானே? கரெக்ட் தானே? ஓகே ஃபைன். ஸோ மீதியை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் புரிஞ்சு தானே உங்களுக்கு? ஸோ இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. பாசிபிளி எது தப்பா இருக்கும் அப்படின்றத எலிமினேட் பண்ணுங்க. இந்த மாதிரி டேட்டா கொடுத்தா அங்க கேர்ஃபுல்லா இருக்கு. 10 times அதிகமா இருக்குமா இல்ல ஒன்லி தீஸ் அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா 2 வாட்டி யோசிக்கணும். எது ஈஸியா நம்மளால எலிமினேட் பண்ண முடியுமோ அதை கழிச்சிருங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்கலாம்.